டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் நியூ சிலபஸில் வந்து பார்ட் 4ல் கொடுத்துருக்காங்க 15 மார்க்ஸ் வந்து. ஸோ அதில் 5th கிளாஸ் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ் பாருங்கள். ஆக்சுவலாக பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வந்து இந்த அடிப்படை உரிமைகள். இது வந்து என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னால், தனி மனிதர் சுதந்திரம் இருக்கு இல்லைங்களா, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்மளுக்கு வந்து சட்டத்தில் பாதுகாப்பு தராங்க. கவர்மெண்ட்டு இல்லை அதிகாரிகள் வேற யாராவது நம்ம கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டா, நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணா, அந்த மாதிரி நம்ம ப்ரைவசி நம்ம பேசிக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கோர்ட்டுக்கு போய் ரெமெடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ் சொல்லுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், கொஞ்சம் பாருங்க. ஆக்சுவலாக ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்த கான்செப்டை எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக பாருங்க, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற கான்செப்டை எடுத்திருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இந்திய அரசியல் சாசன சட்டத்திலேயே மகா சாசனம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆக்சுவலாக இதுக்கு ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பேர்? ரைட்ஸ் அப்படின்னா உரிமைகள் சொல்லுவாங்க, லீகல் ரைட்ஸ் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன்லேயே வந்து கேரண்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து இதை வந்து உறுதிப்படுத்துறாங்க. வித்தவுட் ஃபெயில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா யாரு கிடைக்க வைக்கிறாங்க? ஹூ இஸ் த கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஹூ டேக்ஸ் கேர் அப்படின்னா யார் டேக் கேர் பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகிள் 32, ஆர்டிகிள் நம்பர் 32 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகிள் 32 பிரகாரம் உங்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் நீங்க என்ன பண்ணலாம்? கோர்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். வெரி 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 பவர்ஃபுல். ஜஸ்ட் ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் கூட கேஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ பவர்ஃபுல். ஆக்சுவலாக வழக்கமாக சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணிட முடியாது. லோயர் கோர்ட்லேருந்து ஒவ்வொரு லெவலில் தான் போகணும். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக அதை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஹை கோர்ட்டுக்கும் போகலாமான்னா ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். ஆர்டிகிள் 226ல் ஹை கோர்ட்டுக்கும் அப்ரோச் பண்ணலாம். பட் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ரொம்ப பவர் ஜாஸ்தி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது நம்மளுக்கு என்ன தருது? நம்மளுக்கு வந்து என்ன தருது அப்படின்னு சொன்னால், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசிக்கலாக இந்தியா என்ன கண்ட்ரின்னு சொல்கிறோம்? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம். இந்த ஜனநாயகம் அப்படின்னா, டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்களால் வந்து ஓட்டு போட்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க மக்களை இன்டர்ன் ஆள்றது. ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து மக்கள் ஆட்சியாளர் ஜனநாயகம் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். உலகத்திலேயே வந்து வெரி ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து அமெரிக்கா. 1783ல் அமெரிக்கா வந்து பிரிட்டன் கிட்ட இருந்து விடுதலை வாங்குச்சு. அவ்வளோ பெரிய அமெரிக்க நாட்டையே வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தது பிரிட்டன். சரிங்களா? அமெரிக்க விடுதலை போர், அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் வார்லாம் நடந்தது. 1783ல் அமெரிக்கா வந்து சுதந்திரம் பெற்று வந்தது. ஆக்சுவலா த ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இஸ் அமெரிக்கா. உலகத்துல மாடர்ன் கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் பொழுது வந்ததுல உலகத்துல வந்து முதல் ஜனநாயக நாடு எது அப்படின்னா அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவிலையும் என்ன பண்றோம்? ஜனநாயக நாடு ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் இதுல ஒற்றுமை உண்டு. ஆக்சுவலா இந்தியாவை என்ன சொல்லுவாங்க? த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. 142 கோடி பேர், அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடு ஒரே ஒரு நாடு இந்தியா. மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுல, அதை என்ன சொல்றாங்க? லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெமோக்ரஸின்னா ஜனநாயகம், மக்களாட்சி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் ஜனநாயகம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்ஷூர் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு நெக்ஸ்ட் பார்க்க போறோம், பார்ட் 3 சொல்றோம் இல்லையா. நெக்ஸ்ட் பார்ட் 4 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பேர் என்னது? டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு பேர். அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்கு பார்ட் 4ல. இந்த பார்ட் 3 நம்மளுக்கு என்ன தருதுன்னு சொல்றோம்? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் வந்து ஜனநாயகத்தை தருதுன்னு சொல்றோம். இந்த பார்ட் 4 என்ன தருது அப்படின்னு சொன்னா, சோசியல் டெமோக்ரஸி அண்ட் எக்கானமிக் டெமோக்ரஸி. ஓகேவா? டெமோக்ரஸின்னு ஈக்குவல் சான்சஸ் அப்படி அர்த்தம். ஆக்சுவலா டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஸ்கோப் அப்படின்னு பாருங்க. சோசியல் டெமோக்ரஸி அப்படின்னா சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை களையிறது வந்து அதுல சொல்லியிருக்காங்க. இதுல பார்ட் 4ல சொல்லியிருக்காங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களையிறது, ரிசர்வேஷன், இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா
இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படின்னா எக்கனாமிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெட்டராக இருக்கணும், ஒரு சிலர் மட்டும் ரொம்ப டாப்பில் ஒரு சிலர் வந்து குறைவா அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஈக்குவலாக இருந்து டெவலப் ஆகணும்னு சொல்லுது. ஸோ பார்ட் 3 என்ன என்ஷூர் பண்ணுதுன்னு கேட்டால் இட் என்ஷூர்ஸ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. பார்ட் 4 வந்து சோஷியல் டெமோக்ரஸி அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அடிப்படை உரிமைகள், மொத்தம் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 1950 கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன்ல மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 7 கொடுத்துருந்தாங்க. அதுல 7வது ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பேர். ஆக்சுவல் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கு அடிப்படை உரிமை. ஒரு தனி மனிதனுக்கு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறதுக்கு அடிப்படை உரிமை கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல வந்து. ஆனா இப்ப அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா, இப்ப வந்து ஒன்லி என்னன்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, ரைட் டு ஃப்ரீடம் படிச்சோம் இல்லையா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியன், அப்புறம் மைனாரிட்டிஸ், அப்புறம் கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இந்த மொத்தம் 6 ஹெட்ல சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ 7வதா இருந்த இந்த ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது என்ன, சொத்துக்கு அடிப்படை உரிமை அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 44வது சட்ட திருத்தம், பாருங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வச்சுக்கோங்க. 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. 44வது சட்ட திருத்தம், அதுல வந்து 1978ல இதை என்ன பண்ணாங்கன்னா சட்ட திருத்தம் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஃபண்டமெண்டல் ரைட் இருந்து எடுத்துட்டாங்க. எங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னா பார்ட் 12 ஆர்டிகல் 300A அப்படின்ற இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் எ கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட், இட் இஸ் ஜஸ்ட் நார்மல் லீகல் ரைட், ஒரு சாதாரண வந்து சட்ட உரிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா. சரியா, ஜஸ்ட் லீகல் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க, பேசிக் டாபிக் ஆக்சுவலா. ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஆர்டிகிள் வந்து 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு பார்ட் 3ல. சரிங்களா, பார்ட் 1ல 1 to 4 பார்த்தோமா, பார்ட் 2ல வந்து ரிமைனிங் 6 to 11 பார்த்தோமா, பார்ட் 3ல வந்து எவ்வளவு இருக்கு 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா. அடிப்படை உரிமைகள் என்னன்னு பார்க்கலாம் உள்ள. அதை வந்து குரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பேசிக்ல குரூப்பிங் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து சமத்துவ உரிமைகள், ரைட் டு ஈக்குவாலிட்டி. பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல ஈக்குவாலிட்டி இல்லை, பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் சொசைட்டில ஏற்கனவே ஈக்குவாலிட்டி கிடையாது. மேல் ஜாதி வேற மாதிரி, கீழ் ஜாதி வந்து மட்டுப்படுத்தி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு ஏற்றத்தாழ்வுகளோட தான் வாழ்ந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, எஜுகேஷன் வந்து டாப் 2 கேஸ்ட் மட்டும் தான் இருந்தது, பாட்டம் கேஸ்டுக்கு எஜுகேஷனல் அக்சஸே கிடையாது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இங்க ஏற்கனவே இருந்தது. 10வது குறைக்கு அவன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணான் பிரிட்டிஷ்காரன். இப்போ ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சுதந்திரம் வாங்கிட்டோம், நம்ம நாடு, நம்ம சட்டத்திட்டங்கள் போட்டாங்க, அதில் இதெல்லாம் என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் நம்பர் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் வந்து சமத்துவ உரிமைகள் அப்படின்னு பேர். நம்ம உள்ள என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 18 to 22, ஆர்டிகல் 18லேருந்து 22 வரைக்கும். அப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், ஆர்டிகல் என்னது 23 and 24. அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், மதம் சம்பந்தப்பட்ட உரிமைகள். சரியா, இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சார கல்வி உரிமைகள். அது என்ன சொல்றோம் 29, 30 சொல்றோம். இது எதை சொல்லுவோம் நம்ம மைனாரிட்டிஸ் சொல்லுவாங்க. மைனாரிட்டிஸ் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் என்னன்னு கேட்டா ஆர்டிகல் வந்து 29, 30 சொல்லுவாங்க. சரிங்களா, சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்த்தோம். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், இந்த உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மறுக்கப்பட்டால், இங்கிலீஷ்ல சொல்றேன் பாருங்க, வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுவாங்க, வயலேஷன் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அடிப்படை உரிமைகள் ஒரு தனி மனிதனுக்கு மறுக்கப்பட்டால், ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணலாம், இந்த ஆர்டிகிள் 32 பிரகாரம், சரிங்களா, எங்க போகலாம், கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ்னா கோர்ட்ல கேஸ் போட்டு நம்மளுக்கு ரெமிடி வாங்கலாம். சரிங்களா, பாருங்க, இதை வந்து சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, ஆர்டிகல் 32. வெரி 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 இம்பார்ட்டன்ட். தனி மனிதனை உங்களுக்கு டார்ச்சர் பண்றதுக்கு எல்லாம் அலோவ் பண்றது கிடையாது நாட்டில். உங்களுக்கு அவ்வளோ வந்து சட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அதாவது அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமைகள். எதுக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மறுக்கப்பட்டால், ஃபார் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலா. கெட் திஸ், நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா?
ஸோ 6 ஹெட்டாக கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம 12லேருந்து 35 வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பாருங்க, இதுல என்னென்ன எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டானா ஸ்ட்ரெயிட்டாக கேட்கறது இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எவ்வளோ, என்ன ஸ்டேட், ஆர்டிகல் நம்பர் என்ன கேட்குறாங்க. பட் கொஞ்சம் அதிகமாக எப்படி கேட்குறாங்க, ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணி ஸ்டேட்மெண்ட் டைப்பு, அசிஸ்டன்ட் ரீசனிங், அது மாதிரி நிறைய கேட்குறாங்க ஆக்சுவலாக. அதனால புரிதல் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஏன் ரிமூவ் பண்ணாங்க? ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ல வச்சிருந்தாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ல வச்சா என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம், வெரி பவர்ஃபுல். நார்மல் ரைட்னா சும்மா லோயர் கோர்ட்லேருந்து ஒன்றா போகணும். அப்படி ஸ்பெஷலாக இருக்கு ஆக்சுவலாக. அதில் வந்து இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை, அடிப்படை சொத்துரிமையை என்னைக்குனாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிட்டோம் இல்லையா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிட்டோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதிட்டோம். இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடந்தது 1951-52, ஞாபகம் வச்சுக்கோங்க. 51-52 ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு முதல்ல லோக்சபா ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. பாரத பிரதமர் யார் இருந்தாங்க, ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. சரியா? ஸோ அதில் வந்து அப்போ வந்த பின்னால நம்ம நாடு நம்ம நிர்வாகம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ரோடு எல்லாம் போடலாம், ரோடு டெவலப் பண்ண, ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல போய் ரோடு போடும்போது, ரோடு போடணும்னு என்ன பண்ணணும், நிலத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுக்கணும் இல்லையா, கவர்மெண்டால எடுக்க முடியல ஆக்சுவலா. என்ன ஏன் அப்படின்னு பார்த்தா 90% லேண்ட் யார் வச்சிருந்தாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல ஜமீன்தார் கிட்ட இருந்தது. ஜமீன்தாரி சிஸ்டம் பார்த்தா ஞாபகம் இருக்கா? ஜமீன்தாரி சிஸ்டம் போட்டிருந்தாங்க, ஜமீன்தார்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஓனர்ஷிப் அவங்க பேர்ல இருக்கு ஆக்சுவலா. 10% வந்து பாத்தீங்கன்னா மற்ற பீப்புள் கிட்ட இருக்குது. ரெண்டாவது ஃபண்டமெண்டல் ரைட் மறுக்கப்பட்டால் கோர்ட்லேயே ரெமிடி தரோன்னு சொல்றோம். அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட்ல போய் எனக்கு லேண்டு கொடுனா அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் இல்லையா. அடிப்படை உரிமையில வச்சிருக்கோம் இல்லையா, அது சொல்றது புரியுதுங்களா? அடிப்படை உரிமைகள் கான்ஸ்டியூஷன் தான் கொடுக்குது. ஆனா இப்ப போய் அந்த கான்ஸ்டியூஷனே வந்து எனக்கு லேண்டு கொடுன்னு கேட்குது. இது முரண்பாடா இருக்கு இல்லையா, அதனால ரிமூவ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ரிமூவ் பண்ணாதான் இது எடுக்க முடியும். அதனால ரிமூவ் பண்ணிட்டாங்க, அந்த பர்பஸ்க்காக ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி, ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் லீகல் ரைட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? கொஸ்டின் எப்படி வேணா கேட்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க பாருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் கேரண்டீடு பை கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே வந்து உறுதிப்படுத்துறாங்க. சரிங்களா, கான்ஸ்டியூஷன்லயே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சாதாரண சட்டங்கள் மூலமா உறுதிப்படுத்துறாங்க. சரியா, கான்ஸ்டிடியூஷன்லயே கொடுத்துருக்குறாங்கன்னா வெரி வெரி பவர்ஃபுல், அது பயங்கர பவர்ஃபுல். சரியா, இது வந்து சாதாரண சட்டத்து மூலமா ஒவ்வொன்றா போகணும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இதுல. ஆனா அங்க ஆர்டினரி கோர்ட்ல தான் போகணும். இப்போ ஒசூர்ல கோர்ட் இருக்குன்னா ஒசூர் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் போடணும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் போகும், அங்கேயே பாஸ் ஆகலையா அடுத்த ஹைகோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட். ஆனா இங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க. சரியா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மிக முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் என்னென்னா 14 ஸ்டார்ட் ஆகுது. 14, 15, 16, 17, 18, 19, 20 32 வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிகல் ஃபுல்லா அனலைஸ்டா பார்க்கணும் ஆக்சுவலா. இது மிக முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது இல்லாம இன்னும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு 5 ஆர்டிகல்ஸ் இருக்கு, 12, 13, அடுத்து 33, 34, 35. சரியா, இது மிக முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுதான் எசன்ஸ். அது உள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த 12, 13ன்னா என்ன, அடுத்து 33, 34, 35னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். இது பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பாருங்க, ஆர்டிகல்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நான் அப்படியே சொல்லித்தரேன். இந்த மெத்தட்ல தான் படிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும் மைண்ட்ல. நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா? பாருங்க, ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் a union of states and not a federation of states. ரெண்டாவது என்ன சொல்லுது, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், இந்திய எல்லைக்குள்ள இல்லாம இருக்கிறது அப்படி நாட் எக்ஸிஸ்டிங் சொன்னோம். மூணாவது ஆல்ட்ரேஷன் பண்றது எக்ஸிஸ்டிங்ல. நாலாவது ஆர்டிகிள் 2(3)ல பண்ற சேஞ்சஸ் வந்து 368 ப்ரொசீஜர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆர்டிகிள் 5 என்ன சொன்னோம், சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் டொமிசைல். 6 என்ன சொன்னோம், பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களை பத்தி சொல்லுது. 7 என்ன சொல்லுது, இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போயிட்டு அகைன் பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு வந்தாங்க அந்த டிரான்சிஷன் பீரியட்ல, அதை பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 8 என்ன சொல்லுது, PIO ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், வெளிநாட்டு வார் இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர்னு ஒரு டாபிக் சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, கிளாஸ் எடுத்திருக்கிறோம். சரிங்களா, இந்திய வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்டிகிள் 19 என்ன சொல்லுது, இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை தான் தராங்க. ஸோ வெளிநாட்டில் ஏதாவது நீங்கள் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வாங்கினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு 9 சொல்லுது. 10 என்ன சொல்லுது, கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்,
ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப் வந்து என்ன கண்டினியூ பண்ணுறது எதுன்னு அது சொல்கிறாங்க. ஆர்டிகல் 11 என்ன சொல்கிறது, பவர் இஸ் கிவன் டு பார்லிமெண்ட், ஓகேங்களா, டு ப்ரொசீட் ஆன் சிட்டிசன்ஷிப். சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பவர் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, பார்லிமெண்ட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லுது. பாருங்க ஆர்டிகல் 11 சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். திருக்குறள் எப்படி ஸ்கூல் டேஸில் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணோம், திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ஆர்டிகல் 12 பார்க்கலாம், ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்க்கலாம். ஆர்டிகல் 12 வந்து என்ன சொல்லுது பாருங்க, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம், நாடு அல்லது அரசாங்கம், ரெண்டு அர்த்தப்படும். ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம், நாடு அப்படின்னு ஒரு மீனிங், கண்ட்ரின்னு ஒரு மீனிங் இருக்கு, இன்னொன்று கவர்மெண்ட்னு ஒரு மீனிங் இருக்கு ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கோர்ட்டுக்குள்ள போகும்போது, சரிங்களா, அப்போ அரசாங்கம்னா என்ன மீன் பண்றாங்க, வரையறுக்கிறாங்க. இப்போ பாருங்க, வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறான் இல்லையா, தண்ணி பைப்பில் தண்ணி விடுறான் இல்லைங்களா, வாட்டர்மேன், அவன் கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் தான் அவன், கவர்மெண்ட் அவன் தானே அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறான். கார்பரேஷன்லேருந்து தானே நம்மளுக்கு தண்ணி தராங்க, ஆமாம் தானே. ஒரு ஆர்ஐ கவர்மெண்ட்டா, எஸ் கவர்மெண்ட். ஒரு லோக்கலில் வந்து முனிசிபாலிட்டி கவர்மெண்ட்டா, எஸ் கவர்மெண்ட். மாநகராட்சி கவர்மெண்ட், மாநகராட்சி ஊழியர், டிரைவர், இது அரசாங்கமானு கேட்டால் ஆமாம் அரசாங்கத்துக்கு தான் அவங்களாம் வேலை செய்கிறாங்க, ஓகேங்களா. கவர்மெண்ட்ல நான் சொல்லியிருக்க ரெண்டு விஷயம் இருக்கு ஆக்சுவலா. ஒன்று எலெக்டட் பர்சன்ஸ், தேர்தல் மூலமா மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வர்றவங்க, அவங்க நாட்டை நிர்வாகம் பண்றாங்க, அதுதான் நம்ம பார்த்தோம். அவங்க தான் உண்மையிலே வந்து பவரை என்ஜாய் பண்ணி நாட்டை நிர்வாகம் பண்றாங்க. அந்த நிர்வாகத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு தான் அதிகாரிகள் தேவை, பியூரோக்ரசின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதிகாரிகள் மட்டம். இப்போ தமிழ்நாட்டில் சீஃப் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்கார், அதிகாரத்தில் டாப்ல, டவுன் த லைன் எல்லாம் இருக்கிறாங்க ஆக்சுவலா. இப்போ ஃபினான்ஸ்க்கு தமிழ்நாட்டில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி, அந்த மாதிரி தனித்தனியாக டவுன் த லைன் விஓ வரைக்கும் வந்து வருது ஆக்சுவலாக. ஸோ கவர்மெண்ட்னா என்ன, ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிகல் 12 டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். வாட் டஸ் கவர்மெண்ட் மீன், கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க, இந்த கவர்மெண்ட், அதான் நாடு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா பாராளுமன்றம், இஸ் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் கவர்மெண்ட். அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானாலும் கவர்மெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம், அதுவும் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரி பாடிஸ், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னா அரசியலமைப்பு சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளேயே இருந்த அந்த அமைப்புகளுக்கு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு பேர், ஓகேவா. ஸ்டாச்சுரி பாடிஸ்னா சட்டம் உருவாக்கி சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட அமைப்புகள். உங்களுக்கு உள்ள படிச்சா எல்லாம் புரியும். பாருங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, எல்ஐசி, அதே மாதிரி ஜிஐசி அப்படின்லாம் இருக்கு ஆக்சுவலா. பிளானிங் கமிஷன் ஒரு பாடி 1950 கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. சட்டம் போட்டு கொண்டு வந்து அதுக்கு பேர் வந்து ஸ்டாச்சுரி பாடிஸ் அப்படின்னு பேர். உங்களுக்கு படிக்கும்போது ஏதாவது புரியல தெரியல அப்படின்னா மொபைல் வச்சிருக்கீங்க இல்லையா, நெட்ல போய் போடுங்க, பார்த்தீங்கன்னா சத்தியமா தெரியும், நோட் பண்ணிக்கோங்க, நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கோங்க. தேடி தேடி படிக்கும்போது மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகும். ஆனால் புரியாமலே படிச்சிடாதீங்க, புரியாமலே படிக்கிறது சும்மாவே இருக்கலாம், கண்டிப்பா நல்லா படிக்கணும், சரியா. ஸோ ஆர்டிகல் 12 என்ன சொல்றோம், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அரசாங்கம்னா என்ன, சம்மந்தப்பட்ட எல்லாமே அரசாங்கம்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது பாருங்க. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுன்னா, லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஷல் பி வாய்ட். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற அடிப்படை உரிமைகள் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுக்கு எதிரான சட்டங்கள் வேற ஏதாவது இருக்குது, ஓகேங்களா, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்துச்சுன்னா, இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன வேர்டு ஆக்சுவலா, ஒத்து போகலை அப்படின்னா. இப்போ ஒரு கேஸ் நடக்குது, ஃபண்டமெண்டல் ரைட் சம்பந்தமா ஒரு கேஸ் நடக்குது, கோர்ட்டுக்கு போகுது, ஜட்ஜ் இருக்காரு, அவர் அதை விலக்கி இப்போ எடுத்து பார்த்து சொல்றாரு இல்லைங்களா, ஒருத்தர் குற்றம் சாட்டுறான், ஒருத்தர் டிஃபெண்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் சைட்ல வக்கீல் வாதாடுறாங்க இல்லையா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் யாரு, ஜட்ஜு. அப்போ அவர் எதை ரெஃபர் பண்ணுவாரு அப்படின்னு போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வெயிட்டேஜ் தருவார், மற்ற சட்டங்கள் வந்து செல்லாது ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான சட்டங்கள் செல்லாது, ஷல் பி வாய்ட் அப்படின்னு லீகல் டேர்ம் ஆக்சுவலா. வாய்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், செல்லாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் ஆக்சுவலா, சரியா. இதுல பர்மனன்ட் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, பர்மனன்ட் ஆகக்கூடிய சட்டங்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்க, பாராளுமன்றத்துல, இந்தியாவில் வந்து பாராளுமன்றம் அப்படின்னு சொன்னா லோயர் ஹவுஸ் பேர் லோக்சபா, அப்பர் ஹவுஸ் பேர் வந்து ராஜ்யசபா, இது ரெண்டும் சேர்ந்துக்கு பேர் பார்லிமெண்ட். இந்தியாவில் இருக்கிறது பாராளுமன்ற முறை அரசாங்கம், பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த இந்தியன் பார்லிமெண்ட்ல, இந்திய பாராளுமன்றத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரே கொஸ்டின் கேட்டாங்க, சரியா. லோக்சபா ராஜ்யசபா மட்டும் இல்லை, பிரசிடென்ட்டும் சேருவார் அதுல, ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் ஆல்சோ இன்வால்வ். ஸோ மூணும் சேர்ந்ததுக்கு பேர் இந்தியன் பார்லிமெண்ட். அவையை கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது எல்லாம் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். அதனால அவர் ஆஃபீஸும் இன்வால்வ் ஆகுது.
ஸோ இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டா ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து ஸோ பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படுற சட்டங்கள். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநிலங்கள் இருக்கு இல்லையா, எல்லாம் 28 ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய லோயர் ஹவுஸுக்கு பேர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அதான் எம்எல்ஏன்னு சொல்றாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு அர்த்தம். எம்எல்ஏ அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்றம், மாநில சட்டமன்றம். தமிழ்ல எழுதிக்கோங்க புரியணும்னா, மாநில சட்டமன்றம். கீழவை ஆக்சுவலா 2 இருக்கு. ஆக்சுவலா கீழவை மேலவை, லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் இருக்கு. ஆக்சுவலா சில மாநிலங்கள்ல வந்து 2மே இருக்கு, சில மாநிலங்கள்ல கீழவை மட்டும் வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல கீழவை மட்டும்தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல கீழவை மட்டும்தான், லோயர் ஹவுஸ். அதுக்கு பேர் எஸ்எல்ஏ, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு அதுக்கு பேர். மாநில சட்டமன்றம் கீழவை. இன்னொரு பாடி இருக்கு ஆக்சுவலா, எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். மாநில சட்டமன்ற கவுன்சில் மேலவை. ஓகே, 2 பாடி இருக்கு ஆக்சுவலா. ஒன்று கீழவை, எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தமிழ்ல மாநில சட்டமன்றம். அது எந்த ஹவுஸ்? லோயர் ஹவுஸ், கீழவை. இன்னொரு ஹவுஸ் ஆக்சுவலா இருக்கு, என்னன்னா மேலவை, எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மாநில சட்டமன்றம் மேலவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 2மே சேர்ந்துருந்ததுன்னா ஈரடுக்கு சட்டமன்றம், பை கேமரா லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு அதுக்கு பேரு. 6 ஸ்டேட்ஸ்ல இருக்கு ஆக்சுவலா. அது இந்தியாவில் 6 ஸ்டேட்ஸ்ல லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் 2 வச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து லோயர் ஹவுஸ் மட்டும் இருக்கு ஆக்சுவலா. நம்மளுக்கு அது ஸ்டேட் கவர்மெண்ட் டாபிக் பார்ப்போம், அதில் பார்க்கலாம். 2வது பாருங்க, டெம்பரரி லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அதாவது என்னன்னா தற்காலிக சட்டம் அப்படின்னு சொல்றது. டெம்பரரி லா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். அவசர சட்டம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலா. ஆர்டினன்ஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்டினன்ஸ் அதுக்கு பேர் ஆக்சுவலா. இந்த சட்டசபை சட்டமன்றம் சொல்றோம் இல்லையா, ஸ்டேட் சென்ட்ரல் 2க்குமே காமன் ஆக்சுவலா. இப்போ லோயர் ஹவுஸ் தான் சட்டமன்றம், கீழே அங்கே இங்கெல்லாம். இந்த லோயர் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லோயர் ஹவுஸ் வந்து இப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துல 3 டைம் கூடுவாங்க. அந்த லோயர் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, லோக்சபா இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு வருஷத்துல மினிமம் வந்து 3 கூட்டத்தொடர், 3 செஷன் நடக்குது. அந்த செஷன் இருக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, என்ன சட்டம் புதுசா போடணுமோ அவங்க டிஸ்கஸ் பண்ணி போட்டுறாங்க. அதுக்கு அந்த பாடி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் லெஜிஸ்லேஷன் பேர், சட்டம் இயற்றுதல், டு லெஜிஸ்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவை வந்து கூடாத சமயத்துல ஒரு 1.5 months லீவ், சம்மர்ல ஃபுல்லா லீவ் விட்டுருவாங்க, பாராளுமன்றம் வந்து கூடாது. அப்ப சட்டம் தேவை அப்படின்னா, அவசரமா ஏதாவது ஒரு சட்டம் நாட்டு மக்களுக்கு போடணும் அப்படின்னு சொன்னா, அந்த பாடி இல்லையே, என்ன பண்றது? பாடி இருந்ததுன்னா அவங்க பார்த்துக்க போறாங்க இல்லைங்களா. லோயர் ஹவுஸ் பார்லிமெண்ட்ல லோக்சபா ரன்னிங்ல இருக்கு, கூட்டத்தொடர் இருக்குன்னா அவங்க பார்த்துக்க போறாங்க, அவங்க வேலையே அதுதான். ஆனா அவங்க அந்த செஷன் இல்லாத பொழுது, சொல்ல புரியுதுங்களா, பாராளுமன்றத்திலே கூட்டத்தொடர், இங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்காத பொழுது, இல்லாத பொழுது, நாட்டு மக்களுக்கு ஒரு நிர்வாகத்தை அவசர தேவைக்காக ஒரு சட்டம் போடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் அப்படின்னு தமிழ்ல எழுதிக்கோங்க. அவசர சட்டம் அப்படின்னு பேர். இந்த அவசர சட்டம் போடுற அதிகாரம் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்ல வந்து கவர்னருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரசிடென்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காரு இல்லைங்களா, அவரு மொத்தமா நாட்டுக்கு ஃபுல்லா அவருக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிகிள் பேர் வந்து 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 1, 2, 3. இந்த 123 ஆர்டிகிள் பின்னால வருது, ஓகேங்களா. அதே மாதிரி இவர் கவர்னருக்கு வந்து 213 அப்படி ரிவர்ஸ்ல வரும், 213 வரும். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கவர்னர் கேட்டா ஆர்டிகல் நம்பர் 213 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது 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 தனி, இது தனி. அது ஸ்டேட் கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா. ஸோ இது பர்மனன்ட் லாஸ், இது டெம்பரரி லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் வேற என்னெல்லாம் இருக்குது, அரசாங்கத்துல போடக்கூடிய ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது கைட்லைன்ஸ், பைலாஸ், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா எல்லாமே எதுக்கு ஒத்து போகணும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒத்து போகணும். அதை அப்போஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா செல்லாதுன்னு சொல்லி இந்த கான்செப்ட்ல சொல்றாங்க ஆக்சுவலா. பாருங்க, ஆர்டிகல் 368 அப்படின்னு ஒன்று இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. பாருங்க 368 அது என்ன சொல்லுது? அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு எழுதிக்கோங்க கரெக்டா. இங்கிலீஷ்ல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் சட்ட திருத்தம். இப்ப கான்ஸ்டியூஷன்ல எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த ஆர்டிகல், இந்த ரூல், இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எழுதியிருக்கிறோம். அது போட்டது 1945 950 போட்டது. இப்போ ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னா
சேஞ்சஸ் அதில் கொண்டு வரலாமா அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். சாசன சட்டத்தில் திருத்தம் செய்யலாமா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பேர். அதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்கு ஆக்சுவலாக. 2/3 மெஜாரிட்டி அப்படின்னா அதை சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பாருங்க, இது வரைக்கும் வந்து 106 அமெண்ட்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். 106 அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டும் கேட்பாங்க கிளாஸ்ல. நான் சொல்றேன் எல்லாமே. அரசியல் சாசன சட்டம் எழுதணுமா, அந்த சட்டம் எழுதி எடுத்துக்கிட்டது எப்போ 1950ல கண்ட்ரி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப. இப்போ வந்து என்ன இயர் ஆகுது, 75 வருஷம் ஆக போகுதுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் அதில் கொண்டு வரலாமா வரக்கூடாதா, தேவைப்படுமா படாதா? ஸோ தேவைப்படுது. அதனால என்ன சொல்றாங்க, சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஓகேங்களா? அந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு பேர் அமெண்ட்மெண்ட், இங்கிலீஷ்ல சட்ட திருத்தம்னு தமிழ்ல பேர். அரசியல் சட்ட திருத்தம், அது அரசியல் சாசன சட்ட திருத்தம் ஆர்டிகல் 368 இருக்கு. அது கொஞ்சம் வேற ப்ரொசீஜர் அது வந்து. ஓகேவா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டிகல் 13 பிரகாரம் இது சட்டமே இல்லைன்னு சொல்றாங்க. 368 சட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 33 என்ன சொல்லுது? நம்ம மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் உள்ள பார்க்கலாம் இல்லைங்களா? 5 ஆர்டிகல் மட்டும் ஜஸ்ட் சைடு ஆர்டிகல்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டிங் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ராணுவம், பேராமிலிட்டரி, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ ராணுவத்துக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ராணுவத்தில் அந்த மாதிரி வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் கொடுக்கலாமா? என்ன வேணா சொல்லலாம், வாயில என்ன வேணா பேசலாம், ப்ரெஸ்ல போய் நீங்க வந்து பேட்டி கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லலாமா? அவங்க ரகசியமான வேலையெல்லாம் செய்யறாங்க, மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அது அலௌடு கிடையாது. ஓகேவா? அந்த சொல்ல வராங்க ஆக்சுவலா. ஸோ ராணுவ அதில் ஒர்க் பண்ற ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. அவள் இருந்தால் கூட ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. பாருங்க, பார்லிமெண்ட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுல ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இன்னொன்று போலீஸ் ஃபோர்ஸ், இன்னொன்று பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், துணை ராணுவ படை அப்படின்னு நிறைய சொல்றாங்க இல்லையா, அதுல அவங்களுக்கு உரிய அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் வந்து நிறுத்தி வைக்கலாம், ஏன்னா அவங்க கேட்டகரி எல்லாம் வேற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் நிறைய அமைப்புகள் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் போய் பண்ணக்கூடாது. தே காண்ட் மீட் பிரஸ். அவங்க போய் பிரஸ்ல பேட்டி கொடுக்கறது, சினிமா ஹீரோயின் மாதிரி பேட்டி கொடுக்கறதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணணும். மிலிட்டரியில் இருக்கிறவங்க எல்லாம் நோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்துரிமை இருக்கு, ஆர்டிகல் 19 இருக்கு, நான் போறேன் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. நோ ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன்ஸ், அவங்களுக்கு அசோசியேஷன்ஸ் கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கு இல்லையா அசோசியேஷன், அவங்களுக்கு கிடையாது ஆக்சுவலா. இப்போ கூட முந்தா நேரத்து போன வாரம் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு எஸ்பி வந்து போய் பேட்டி கொடுத்துட்டாரு ஒரு இஷ்யூக்காக. ஒரு எஸ்பி, ஒரு நல்ல எஸ்பி, அவரை வந்து உயரதிகாரிகள் கார்னர் பண்ணாங்க. அதனால அவர் என்ன பண்ணாருன்னு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம ஒரு வருஷ கணக்குல மனசுல புழுங்கிட்டு இருந்து மக்கள்கிட்டயாவது சொல்லலாம்னு சொல்லி பிரஸை கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டாரு ஆக்சுவலா. அவர் என்ன பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அவரை ஆள் ரொம்ப நல்லா இருப்பாரு, நேர்மையா இருப்பாரு ஆக்சுவலா, சரிங்களா? அதனால அவரை இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க உயர் அதிகாரிகள். ஆமா, அவர் வெளியில சொல்லியிருக்க கூடாது, வெளியில சொல்லிட்டாரு. ஸோ அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடாதுன்னு கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் இருக்கு ஆக்சுவலா. அவங்க மீட் பண்ணக்கூடாது. இப்போ அரசு அதிகாரி இருக்கிறாங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒழுங்கா நடத்தல, நீங்க போய் பேட்டி கொடுக்கலாமா, போய் ஃபைட் பண்ணலாமா, மக்களை திரட்டலாமா? ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம், ஒரு கிரீவன்ஸ் சொல்லலாம். பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் மக்கள்லாம் திரட்டி போராட்டம் பண்றேன், அது இது பண்றேன், இதான் வேலைக்கு ஆகுதா, இது ரிசீவ் பண்றது இல்லை அவங்க. அந்த மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா. இதை சொல்றாங்க. இவங்களுக்கு தனியா சட்டம் இருக்குது. ஆர்மி ஆக்ட் 1950, நேவல் ஆக்ட் அப்படின்னாக்க கப்பல் படை, அவங்களுக்கு தனி சட்டம். ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட், போலீஸ் ஆக்ட், அவங்களுக்கு தனித்தனி சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் சம்பந்தமா அவங்களுக்கு ஓகே. ஆனா காமனா பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் சிலது கிடையாதுன்னு சொல்றாங்க. 34 என்ன சொல்றாங்க, இன்னொன்னு ஆர்டிகிள் 34 என்ன சொல்றாங்க, மார்ஷியல் லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. படைகள் அதெல்லாம் சொல்றாங்க, மத்திய துணை ராணுவம் சொல்றோம். ராணுவ சட்டம்னு தனியா இருக்கு ஆக்சுவலா. மார்ஷியல் லா அப்படின்னா ராணுவ சட்டம். ஸோ ராணுவ சட்டம் அங்க செயல்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அடிப்படை உரிமைகள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மணிப்பூர்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க 2 கம்யூனிட்டிஸ். ஓகேங்களா? அஸ்ஸாம்ல இருந்து ஒரு குரூப் நாங்க தனியா பிரிஞ்சு போறோம் அப்படின்னு ஒரு பெரிய டெரரிஸ்ட் குரூப் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ அடிப்படை உரிமைகள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ ராணுவ சட்டம்
அமுல்ல இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு காமனா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இது அந்த ராணுவ சட்டம் இருக்கிற இடத்துல, ராணுவ சட்டம் எங்க பிறப்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து நார்மல் கவர்மெண்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் சொன்ன இல்லைங்களா, நிர்வாகத்தினர், சட்டமன்றத்தினர், நீதித்துறையினர் தனித்தனியா இருப்பாங்கன்னு சொல்றோம்ல, இவங்கெல்லாம் யாருமே கிடையாது. அங்க யார் இருப்பாங்க? மிலிட்ரி சீஃப், அவன் சொல்றதுதான் ரோல். அவங்க தனி சிஸ்டம் அது. ராணுவ சட்டம் எங்க அமல்ல இருக்குதோ அங்க சாதாரண சட்டம் அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ராணுவ சட்டம் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னா, வார், வெளிநாட்டுல இருந்து சண்டை போட்டு வந்தா, படையெடுத்து வந்தா, உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா, தீவிரவாதம் வந்ததுன்னா, பிரிவினைவாதம், செப்பரேட்டிசம், நாங்க தனியா போறோம் குரூப்ஸ் எல்லாம் ஃபைட் பண்றாங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்காங்க அவங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க ஜம்மு காஷ்மீர்ல ஆசாதி பீப்புள்ஸ் லோக்கல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ராணுவ சட்டங்கள் போடும்போது செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அங்க தனித்தனி சட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா அது வந்து ராணுவ சட்டம் மாதிரி. ஆக்சுவலா இதை மணிப்பூர்ல வந்து போட்டிருந்தாங்க. மணிப்பூர் மக்கள் அங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள இஷ்யூஸ். அவங்க வந்து பார்த்தா, நாங்க திபெத்த மக்கள், எங்களுடைய மூதாதைகள் திபெத்தினர், நாங்க சைனீஸ் ஆரிஜின்ல வரோம், பக்கத்துல அந்த பக்கம் பார்டர்ல இருக்காங்க இல்லைங்களா, நாங்க பர்மீஸ் ஆரிஜின்ல வரோம், தாய்லாந்து ஆரிஜின்ல வரலாம் அப்படின்னு அவங்க ஒரு குரூப் வந்து இந்தியாவுக்குள்ள நாங்க தனியா போறோம், எங்களுக்கு தனி நாடா கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன படிச்சோம், நம்ம ஆர்டிகிள்லாம் வந்து தனியா போகவே முடியாது அப்படின்றோம். ஸோ அங்க ப்ராப்ளம். அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம இந்த சட்டம் போடுறாங்க. ராணுவ சட்டம் அங்க போட வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா அந்த மணிப்பூர்ல அந்த சட்டம் போடும்போது நிறைய பேரை கொன்னுட்டாங்க. அதுக்கு ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்ணாவிரதம் இருந்தாங்க. இரோம் ஷர்மிளா அப்படின்னு அந்த அம்மா பேர். ஆக்சுவலா இரோம் ஷர்மிளான்ற ஒருத்தர், மனித உரிமைகள் ஆர்வலர்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா ஃபைட் பண்ணாங்க இந்த இடத்துல. ஸோ ஆர்டிகிள் 33 என்ன சொன்னோம், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ரிலேட்டடா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 34 என்ன சொல்றோம், மார்ஷியல் லா அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ராணுவ சட்டம் போட்டா என்னன்னு சொல்றோம். 35 என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ற பவர் யாருக்கு இருக்கு, அகைன் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. எல்லாமே மூணு அப்படிதான் படிச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன படித்தோம், யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்ல பவர் யாருக்கு இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு. சிட்டிசன்ஷிப் சம்பந்தமா டிசைட் பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அதே மாதிரி தான், பவர் இஸ் கிவன் டு பார்லிமெண்ட். இந்தியாவில் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வந்து பாராளுமன்றம். சரிங்களா, அங்கதான் எல்லா விஷயங்களையுமே நாட்டுக்கு தேவையான நிர்வாகத்தை எல்லாம் அதெல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா பாருங்க, பார்லிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதுதான் அல்டிமேட் அத்தாரிட்டி மாதிரி. ஆக்சுவலா பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 16 ஒன்று உள்ள படிக்க போறோம் பாருங்க. அது பிரகாரம் ரெசிடென்ஸ், அதாவது அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல, ஓகேங்களா, அந்த ஸ்டேட்லயே குடியிருந்திருக்கணும், வசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணலான்னு சொல்றாங்க. ஒரு கண்டிஷனா போடலாம். இப்போ பீகார்ல எல்லாம் அப்படி இருக்கு. ஆக்சுவலா பீகார் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, பீகார் ஸ்டேட்ல நீங்க குடியிருக்கணும், அப்பதான் எழுத முடியும். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, யார் வேணா எழுதலாம். அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு இஷ்யூ சொல்றாங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஆர்டிகல் 32ல என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணாங்கன்னா டீல் பண்ணலாம்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா பார்லிமெண்ட் நினைச்சா வேற கோர்ட்டை புதுசா உருவாக்கலாம். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுக்காக, கேசஸ் டீல் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா வேற புதுசா ஒரு கோர்ட், ஒரு பெஞ்ச் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ரைட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல்ஸ் போலாமா? போறதுக்கு முன்னால பாருங்க, பேசிக்ஸ் சொல்லிடுறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த அடிப்படை உரிமைகள்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா ஸோ அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவைலபிலிட்டி. யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னா, பாருங்க, ஆர்டிகல் நம்பர் 15, 16, 19, 29, 30 இந்திய குடிமகன்களுக்கு மட்டும் உண்டு. வெளிநாட்டுல இருந்தாலும் இங்க படிக்க வராங்க இல்லையா, இங்க வந்து தங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. இங்க இந்தியாவில் பார்ன் நேட்டிவ் சிட்டிசன்ஸ், மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணிலே பிறந்து சிட்டிசன்ஷிப் ஆகிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது கொடுப்பாங்க. ஃபாரினர்ஸ், டெம்பரரியா ஸ்டே பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்டிகல் நம்பர்ஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட் அப்சல்யூட், முழுவதும் உங்களுக்கு எப்பயுமே இருக்குமா, 100% நீங்க கோர்ட்டுக்கு போயிடலாமா அப்படின்னா அதுல நிறைய என்னது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொடுத்துக்கிற எல்லாமே உங்களுக்கு எப்பயும் கிடைக்குமா, சமயத்துல கிடைக்காது. என்னென்ன சமயத்துல, எமர்ஜென்சி, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா
இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோ பாருங்க. அகைன்ஸ்ட் ஆர்பிட்ரரி ஆக்ஷன் ஆஃப் ஸ்டேட், அரசாங்கத்தினுடைய அத்துமீறிய செயல்களுக்காக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட்ல பார்த்துருக்கீங்கன்னா போலீஸ் ஏதோ ஒரு போலீஸ்ல வந்து ஒரு கேஸ் புக் பண்றாங்க, ஒரு சும்மா ஏதோ ஒரு பேருக்கு புக் பண்றாங்க, நீங்க அதை கோஆபரேட் பண்ணலன்னா அகைன் இன்னொரு கேஸ் புக் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க. அதிகாரத்தை வரம்பை மீறி செயல்படுறாங்க. ஓகேங்களா, பாருங்க. ஆர்பிட்ரரி ஆக்ஷன் அப்படின்னா தான் தோண்டித்தனமா ஒரு கேஸ் போடுறது, அந்த கேஸ் தொட்டு இன்னொரு கேஸ் போடுறது. ஒரு டைம் ஒருத்தர் தப்பு பண்றான் இல்லையா, உள்ள உட்கார வைக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்றாங்க, அவனை குற்றவாளி ஆக்கி விட்டுறாங்க, திருப்பி திருப்பி கொண்டு வந்து அது மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அரசாங்கத்தினுடைய அத்துமீறிய செயல்களால, ஓகேவா, அதுக்கு வந்து இது நம்மளுக்கு பாதுகாப்பு தருது. சிலது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் சிலது நெகட்டிவாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இது பர்மனண்டா இருக்கா அப்படின்னா நோ, எப்பயுமே பர்மனண்டா இருக்குமா, இல்லை சேஞ்ச் ஆகும், அப்பப்போ டைம்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. கேரண்டீட் பை சுப்ரீம் கோர்ட், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இதுக்கு என்ன பேர் ஆக்சுவலா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீங்க ரெமிடி வாங்கலாம்னு அர்த்தம். அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு மறுக்கப்பட்டால், ஓகேங்களா, நீதியை நிலைநாட்டுறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து ஜஸ்டிசியபிள். இன்னொரு வேர்டு வந்து என்ஃபோர்ஸபிள்னு ஒரு வேர்டு எழுதிக்கோங்க, இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள், ஜஸ்டிசியபிள் அண்ட் என்ஃபோர்ஸபிள். அதுக்கு அடுத்து வருது இல்லைங்களா, பார்ட் 4 சொன்னாலே நெக்ஸ்ட் டாபிக் இருக்கு இல்லையா, அரசு நடைமுறை கோட்பாடுகள். அது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள், நாட் ஜஸ்டிசியபிள். அது கோர்ட்டுக்கு நம்ம ரெமிடி போய் வாங்க முடியாது, கவர்மெண்ட் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா உண்டு, இல்லாட்டி இல்லை. அது அந்த பாயிண்ட் சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் சொன்னேன் பாருங்க, கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவில் வந்து எமர்ஜென்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 352 360 வரைக்கும் சொல்றாங்க, அதுக்கு பேர் எமர்ஜென்சி. எமர்ஜென்சினா என்ன அர்த்தம், அவசர நிலை பிரகடனம்னு அர்த்தம். அவசர நிலை, எமர்ஜென்சி. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, சாதாரணமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும், லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம், வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், வெரி அப்நார்மலா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து இந்தியா மீது படையெடுத்து வந்துட்டாங்க, நம்ம சந்தோஷமா இருக்குமா, ஹோலி தீபாவளி மாதிரி? நோ, பதட்டம். இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சு, 4 நாள் சண்டை போட்டாங்க, எல்லாருமே பதட்டத்தில் இருந்தோம், ஆமாவா இல்லையா. அதுக்கு பேர் வந்து அவசர நிலைன்னு பேர், இங்கிலீஷ்ல எமர்ஜென்சின்னு சொல்றோம். அந்த எமர்ஜென்சி சம்பந்தமா ஆர்டிகல் சொல்றாங்க, 352 360 வரைக்கும் சொல்றாங்க. அந்த சுச்சுவேஷன்ல இந்தியாவில் எமர்ஜென்சி போட்டா, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ண, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன கண்டிஷன் சொல்றாங்க. அந்த எமர்ஜென்சில வந்து மொத்தம் 3 எமர்ஜென்சி சொல்லுவாங்க, சரிங்களா. எமர்ஜென்சில 3 டைப் இருக்கு. ஆக்சுவலா 352 ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, அதுக்கு பேர் நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லி பேர். நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை பிரகடனம் சொல்லி சொல்லுவாங்க, ஆர்டிக்கல் 352. இன்னொன்று 356 ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இது மாநில அவசர நிலை பிரகடனம், மாநிலங்கள்ல ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லுவாங்க, பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அதுக்கு ஸ்டேட் எமர்ஜென்சின்னு பேர். எமர்ஜென்சியில் நாடு தலையிடல போகிறது 352, ஒரு மாநிலத்தில் வந்து எமர்ஜென்சி போட்டால் 356. 316 ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு பேர் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னா, இப்போ கடன் கட்ட முடியல, திவால் ஆயிடுச்சு, ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து கோர்ட்டில் லாக் ஆகி எல்லாம் பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் இஷ்யூ வருது இல்லையா. அந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்தா, இப்போ கண்ட்ரியில் ஃபினான்ஷியல் சிஸ்டம் என்ன வச்சிருக்கிறோம், ஆர்பிஐல வந்து நோட் அடிக்கிறாங்க, அங்கேருந்து பேங்க் எல்லாம் போகுது, அங்கேருந்து பொதுமக்கள்கிட்ட போது புழங்குது, இதான் சிஸ்டம் இருக்கு. ஆக்சுவலா இந்த சிஸ்டத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி மேனேஜ் பண்ண முடியாமல் போச்சுன்னா, இஃப் தெர் இஸ் ஃபினான்ஷியல் த்ரெட், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் டு கண்ட்ரி, அப்போ என்ன போடலாம், ஆர்டிகல் 360 போடலாம். ஆனால் இது வரைக்கும் ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணல இந்தியாவில், அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரல, ஆனால் கொடுத்து வச்சிருக்காங்க. 3 டைப் எமர்ஜென்சி இருக்கு. ஆக்சுவலா இங்க என்ன சொல்றோம் ஃபண்டமெண்டல் ரைட் சம்பந்தமா அப்படின்னா, ஆர்டிகல் 352 இருக்கு இல்லைங்களா, தேசிய நேஷனல் எமர்ஜென்சி பத்தி சொல்றோம். நேஷனல் எமர்ஜென்சி இந்தியாவில் போட்டாங்க அப்படின்னா, ப்ரொக்ளைம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த நேஷனல் எமர்ஜென்சி இருக்கு இல்லைங்களா, இது வந்து 3 காரணத்துக்காக போடுவாங்க. 3 காரணம். என்னென்ன காரணம் அப்படின்னா, ஒன்று வந்து வார், ஒன்று வந்து வார்னா போர், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், வெளிநாட்டு ஆக்கிரமிப்புன்னு எழுதிக்குவாங்க தமிழ்ல, வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு. போர்னா என்னன்னா டைரக்டா டிக்ளேர் பண்ணிட்டு வந்து ஃபைட் பண்றது, இல்ல பார்டர்ல வந்து ஒரு வில்லேஜ் ஒரு ஏரியாவை வந்து பிடிச்சிக்கிட்டு உள்ள வர்றது, ஊடுருவி வர்றதுன்னா சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் அக்ரெஷன். எக்ஸ்டர்னல் அக்ரெஷனா வெளிநாட்டுல இருந்து ஊடுருவி வர்றது, ஆக்கிரமிச்சுக்கிறது. அது அது ஒரு 2 ரீசன் சொல்றாங்க, சரியா. பாருங்க, வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னா இதுக்கு பேர், இது ரெண்டும் வெளியில இருந்து நடக்குது, வெளிநாட்டுல இருந்து நடக்குது நம்மளுக்கு, அதனால அதுக்கு எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சின்னு பேர். அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி.
அவசரநிலை பிரகடனம் எங்க உருவாகுது? வெளியிலிருந்து வருது உள்ள. அதனால எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி 2 ரீசன் சொல்லியிருக்கோம். வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உள்நாட்டு எமர்ஜென்சி, இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு முன்னால இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், உள்நாட்டு குழப்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ 3 காரணத்துக்காக 352 போடுவாங்க. ஓகேவா? இந்த உள்நாட்டு குழப்பம் சொல்றோம் இல்லையா, இதுக்கு போட்டா அதுக்கு பேர் இன்டர்னல் எமர்ஜென்சி, உள்நாட்டுல குழப்பம் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஓகே, 3 ரீசன் சொல்லியிருக்கோம். வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இப்படின்ட்டு இருந்தது ஆக்சுவலா. 1975ல இந்திரா காந்தி அம்மா எலெக்ஷன் நடந்தது. அந்த அம்மா எலெக்ஷன் ஜெயிச்சதா சொன்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணிடுச்சு. ஆனா அந்த அம்மா ஃப்ராடுலண்ட் மீன்ஸ்ல ஜெயிச்சதா கோர்ட்ல கேஸ் போட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஸோ கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்க ஆக்சுவலா, அந்த அம்மா இந்த மாதிரி ராங் மீன்ஸ்ல உள்ள வந்துட்டாங்க, ஸோ அவங்க எலெக்ஷன் டிஸ்குவாலிஃபை பண்றோம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. வெர்டிக்ட்னு சொல்லுவாங்க. வெர்டிக்ட்னா தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த சுச்சுவேஷன்ல அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அதை அவாய்ட் பண்றதுக்காக, ஓகேவா, உள்நாட்டு குழப்பம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்திட்டாங்க. இன்டர்னல் எமர்ஜென்சி அந்த அம்மா போட்டுட்டாங்க 1975 to 77. ஞாபகம். உள்நாட்டு அவசரநிலை பிரகடனம் அதுக்கு பேர் இன்டர்னல் எமர்ஜென்சி. அப்படி அம்மா போட்டாங்க. ஆக்சுவலா நாட்டுல குழப்பம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? அந்த அம்மா இன்டர்னல் எமர்ஜென்சி போட்டுட்டாங்க. எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க. அந்த எமர்ஜென்சி போட்டா என்ன ஆகும்னா, மாநில அரசாங்கம் எல்லாம் திவால் ஆயிடும். எலெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, எல்லாம் ஜீரோ. இங்க கருணாநிதி கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாரு, அங்க கவர்மெண்ட் போச்சு. சொன்னது புரியுதா பாருங்க. 352 ப்ரொக்ளைம் பண்ண அங்க போட்டாவே நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எம்டி ஆயிடும், ஜீரோ ஆயிடும். எல்லா ஆட்சியும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும், எமர்ஜென்சினாவே போயிடும். அப்ப நிர்வாகம் யார் பாத்துக்கிறாங்க அப்படின்னா, அதிகாரிகள் ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா? அதிகாரிகள் மட்டத்தில் கவர்மெண்ட் ரன் பண்ணிப்பாங்க. நார்மல் டைம்ல எலெக்டட் பீப்புள் அதிகாரிகளுக்கு ஃபீட் பண்ணி கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. எமர்ஜென்சி டைம்ல எலெக்டட் பீப்புள் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஜீரோ ஆயிடும். அதான் எமர்ஜென்சி. ஓகேங்களா? அப்ப யார் நடத்துவாங்க? நிர்வாகம் நடத்துவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ்ல அதிகாரிகள் அவங்க நடத்திக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்டட் சிஎம் இருக்க மாட்டார் ஸ்டேட்ல, ஆனா கவர்னர் இருப்பார் இல்லையா. அப்புறம் கவர்னருக்கு யார் இருப்பாங்க? சீஃப் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க பார்த்துக்குவாங்க. எலெக்டட் கவர்மெண்ட் இல்லாம போயிடும். அதுக்கு தான் எமர்ஜென்சின்னு பேர். சரிங்களா? இன்டர்னல் எமர்ஜென்சி அந்த அம்மா ஒரே ஒரு டைம் போட்டாங்க. அந்த மாதிரி மிஸ் 75 to 77, 1975 to 1977. இதனால தான் அந்த அம்மாவுக்கு கெட்ட பேர் ஆகி, ஓகேங்களா, அதுக்கு அடுத்து 1977ல நடந்த எலெக்ஷன்ல அந்த அம்மா தோத்து போச்சு. மொரார்ஜி தேசாய் வந்தார். நேற்று சொன்னேன் கிளாஸ்ல. ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய், ஜனதா கட்சின்னு ஒரு கட்சியில கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி உள்ள வந்தார். ஓகேங்களா? அதுக்கு பேர் இன்டர்னல் எமர்ஜென்சி. அந்த சமயத்துல தான் அந்த எஜுகேஷன் சப்ஜெக்டை எடுத்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த சப்ஜெக்ட் எடுத்து கான்கரண்ட் லிஸ்ட்ல போட்டுக்கிட்டாங்க. கான்ஸ்டியூஷனை பாதி மாத்திட்டாங்க அவங்களே. ஓகேங்களா? எலெக்டட் பீப்புள், லோயர் ஹவுஸ், அப்பர் இவங்களை வச்சு எல்லாம் பண்ணல. எமர்ஜென்சி டைம் அதிகாரிகள் தான் ஆட்சி. அவங்க டக்குன்னு மாத்தி கல்ல மாத்தி அடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. அதை ரிவர்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா மேல பயங்கர நெகட்டிவ் இமேஜ் ஆயிடுச்சு. அப்ப சரியா? அதனால அந்த வேர்டு இருக்கு இல்லைங்களா, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வேர்டு இருக்கு இல்லையா, அது ஒரு கிளாரிட்டி இல்லை அந்த வேர்ட்ல. அதனால இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப என்ன வச்சிருக்காங்கன்னா, ஆர்ம்டு ரெபெல்லியன் வச்சிருக்காங்க. இப்ப அந்த வேர்டை மாத்திருக்காங்க இப்ப கான்ஸ்டியூஷன்ல. ஆர்ம்டு ரெபெல்லியன் ஆயுதம் தாங்கிய கழகம். இப்ப ஆயுதம் தாங்கிய கழகம்னா யாராவது தீவிரவாதிகளோ மிலிட்டரியில் இருக்கிறவங்களோ கழகம் செய்யணும், அப்படிதானே அர்த்தம். அப்ப அந்த அம்மா போட முடியாது இல்லையா. இப்ப மொத்தமா உள்நாட்டு குழப்பம்னு ஒரு வேர்டு சொன்னதுனால அந்த அம்மா போட்டுக்கிட்டாங்க. இப்ப இந்த வேர்டு யூஸ் பண்ணும்போது போட முடியாது. ஆயுதம் தாங்கிய கழகம்னா ஆயுதம் தாங்கி குரூப் நிக்கணும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆர்ம்டு ரெபெல்லியன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. எந்த சட்ட திருத்தம் தெரியல, உள்ள மாத்திருக்காங்க. ஸோ இதுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு பேர் ஆக்சுவலா. சரிங்களா? பாருங்க, கொஸ்டின் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 352ல இருந்து 360 வரைக்கும் எமர்ஜென்சி பத்தி சொல்றாங்க. 3 எமர்ஜென்சி சொல்லியிருக்கேன். 352, 356, 360, 3 எமர்ஜென்சி. ஓகேங்களா? அதுல 358ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேஷனல் எமர்ஜென்சி போடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. போட்டாங்க அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கலா ஆர்டிகல் 19 கேன்சல் ஆயிடும். அப்ப அந்த சமயத்துல நேஷனல் எமர்ஜென்சி இந்தியாவில் போட்டாவே
ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கலி கெட் சஸ்பெண்டட். மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும், பேச்சுரிமை மட்டும் இருக்காது. அந்த ஆர்டிகல் 19 இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன ஆர்டிகல் சொல்லுது, ஆர்டிகல் 358 சொல்லுது. இந்த 352 360 வரைக்கும் எமர்ஜென்சி சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ். அதுல 3 டைப் எமர்ஜென்சி, 1 2 3. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேவா? அதுல இன்னும் 2 3 ஆர்டிகல்ல 358 என்ன சொல்றாங்க, 352 நேஷனல் எமர்ஜென்சி போட்டாவே ஆர்டிகல் 19 நம்ம போய் கேட்க முடியாது. நார்மல் டைம்ல கோர்ட்டுக்கு போலான்னு சொல்றோம் இல்லையா, கேட்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்ட் ஆயிடும். காட் திஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 359 அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அடுத்து 359 அது பிரகாரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா. அகைன் நேஷனல் எமர்ஜென்சி போட்டாவே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, அவரை எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் நிறுத்தி வைக்க முடியும். ஓகேங்களா, எக்ஸப்ட் 20 and 21. 20 21 மட்டும் நிறுத்தி வைக்க முடியாது, மற்ற எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கலாம், டிப்ரைவ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ 358ல என்ன சொல்றாங்க, 359ல என்ன சொல்றாங்க, 358ல 19 ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுன்றாங்க. 359ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கலாம், ஆனால் எக்ஸப்ட் 20 and 21. ரைட் டு கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் நேற்று படித்தோம் இல்லையா. 21 என்ன சொல்றது, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த 2 ஆர்டிகிளும் நிறுத்தி வைக்க முடியாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. ஸோ 358ல எப்படி, 359ல எப்படி சொல்றாங்க. கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, நீங்களே பாருங்க, ரொம்ப நுணுக்கமா இருக்கு. சரியா படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்படி படிச்சாதான் நம்ம குரூப் 1 கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இதை நான் எடுத்த வரைக்கும் புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் அப்ளிகபிலிட்டி. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், யாருக்கு அப்ளிகபிள் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், போலீஸ், பேராமிலிட்டரி, அவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை, நார்மல் பீப்புளுக்கு தான் அப்ளிகபிள், அவங்களுக்கு தனி சட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மார்ஷியல் லாக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் என்ன இருக்குன்னு பார்த்தோம். மார்ஷியல் லான்றது என்ன, ராணுவ சட்டம். ராணுவ சட்டம் பிறப்பிக்கப்பட்ட இடங்கள்ல அடிப்படை உரிமைகள் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்குவாங்க, இல்லை இல்லாமல் பண்ணிடுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றோம். நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ஃபோர்ஸ்மெண்ட், இது மறுக்கப்பட்டால் அதை என்ஃபோர்ஸ் பண்ணி ரெமிடி வாங்க முடியுமா அப்படின்னா வாங்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, முக்காவாசி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டைரக்டாவே அதுவே அதை என்ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துக்குது. அதையும் தாண்டி மறுக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், பாருங்க, சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸ்ட் பை லாஸ். சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் பாராளுமன்றம் இருக்கு இல்லைங்களா, அது மூலமா இன்னும் சட்டங்கள்லாம் போட்டு அதை நீங்க நிலைநாட்டணும்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர். ரைட், ஆர்டிகல்ஸ் பார்க்கலாமா. இப்போ நம்ம எப்படி டீட்டெயிலாக சொன்னோம், நம்ம ஒவ்வொரு ஆர்டிகிள்னா என்ன சொல்றாங்க, அதுல என்னென்ன இன்ட்ரிகசிஸ் இருக்கு, ஓகேங்களா, உள்ள என்ன சொல்றாங்க அப்படின்றது. கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இப்படி நான் சொல்கிறேன், நான் லாஸ்ட்ல எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் இது எல்லாமே கீ நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். ஜஸ்ட் 3 பேஜ் தான் டோட்டலாக, பாலிட்டி ஃபுல்லாகவே 3 பேஜ் குட்டி குட்டியாக எழுதி வச்சிருக்கிறேன். ரிவிஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணுவேன், என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ சொல்கிறேன் பாருங்க, இதில் படித்தது எல்லாமே மைண்டில் இருக்குது. இந்த 358ல 19 அப்படின்னு போட்டுக்கணும், 359ல 20 21, இது ஞாபகம் வந்தால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா. நம்ம பார்த்தோம் இல்லையா, SAMRP, சாம் ஆர்பின்னு பார்த்தோம், கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லுது, ஆர்டிகல் நம்பர் 14 என்ன சொல்லுது பாருங்க. ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஓகேங்களா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அவன் பார்த்தா 10 கோடி வச்சிருக்கான், எங்கிட்ட 10 பைசா கூட இல்லை அப்படின்னு சட்டம் பார்க்காது. சட்டத்தின் முன்னால் எல்லாருமே தப்பு பண்ணா தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 கான்செப்ட் எடுத்திருக்காங்க பாருங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்காங்க, பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்காங்க. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அங்க கான்செப்ட் ஆக்சுவலா இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கிடையாது ஆக்சுவலா, யாருக்கும் சிறப்பு சலுகைகள். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலா. ஒருத்தன் கார்ல வரான், அவனை ரெஸ்பெக்ட் பண்றதே வேற, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னே தான். ஈக்குவல் சப்ஜெக்ஷன்னா எந்த ஹெல்மெட் போடல, இவனுக்கும் 200 ரூபாய் ஃபைன், அவனுக்கு 200 ரூபாய் ஃபைன். அவன் பணக்காரன், அவனுக்கு 1000 போடலாம், இவன் ஏழை, இவனை விட்டுலாம், சட்டம் அப்படியெல்லாம் சொல்லாது. அதை சொல்றாங்க ஆக்சுவலா.
சரியா? பாருங்க, இந்த கான்செப்ட் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலா. ஏவி டைசன் ஒருத்தர் இருக்காரு, இங்கிலாந்துக்காரர், லீகல் எக்ஸ்பர்ட். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சின்னு தமிழ்ல எழுதிக்கோங்க. சட்டத்தின் ஆட்சி, அந்த நாட்டுல, அந்த ஊர்ல, அந்த இடத்துல, அந்த நாட்டுல என்ன சட்டம் இருக்குதோ சட்டத்தின் படிதான் ஆட்சி நடத்தணும், சட்டத்தின் படிதான் ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லுது. ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சட்டத்தின்படி ஆட்சினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சட்டத்தை மீறினால் மட்டும்தான் தண்டனை கொடுக்கணும். தப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னு ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் தண்டிக்கணும். அதர்வைஸ் தண்டிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லுது ஆக்சுவலா. சரிங்களா? இப்படியும் சொல்லுது. இன்னொன்னு என்ன சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் சொல்லுது. இன்னொன்னு என்ன சொல்லுது அந்த ஆர்டிக்கல் அப்படின்னா, இப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காரு இல்லையா, அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குது? எவ்வளவோ வேலை இருக்கு ஆக்சுவலா. 28 ஸ்டேட்டு, 9 யூனியன் டெரிட்டரி இல்லையா, பார்லிமெண்ட், ஜுடிஷியரி, ஏகப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு கலெக்டர் ஆஃபீஸே எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு வேலை இருக்கும், ஆமாவா இல்லையா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கே எவ்வளவு இருக்கு ஆக்சுவலா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பயங்கர வேலை, பயங்கர பவர் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள ஆகும்னா ஏதாவது கோர்ட்டு கூப்பிட முடியுமா? இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை இருக்கு, நாளைக்கு ஹியரிங் இருக்கு, இன்னைக்கு ஹியரிங் இருக்கு, நீங்க பதில் சொல்லுங்க, நம்ம கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. அதனால அந்த விஐபிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய உயர்வான பொசிஷன் கருதி, பணிச்சுமை கருதி, ஒர்க்லோட பேஸ் பண்ணி அவங்கள நம்ம கோர்ட்டுக்கு இழுக்க முடியாதுன்னு சொல்லுது. இங்க அவங்களுக்கு மட்டும் பாருங்க, ஆர்டிகல் 361 சொல்லுது ஆக்சுவலா. பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ், எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம கேஸ் புக் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு கூப்பிட முடியாது. ஓகேங்களா? அவங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்கு. 105 எம்பிஸ்க்கு இருக்கு, 194 எம்எல்ஏஸ் இருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுறது ரெண்டாவது இல்லையா, அப்ப அவங்கள போய் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? எம்பிஸ் இருக்காங்க இல்லைங்களா, லோக்சபா எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ், கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு 40 நாளைக்கு முன்னால, 40 நாளைக்கு பின்னால, அது வரைக்கும் அவங்க மேல எந்த கேஸும் ஃபைல் பண்ண முடியாது. அதாவது என்ன வேணா நீங்க பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ண முடியுமா? 3 மாசம் தள்ளி விட்டா டைலூட் ஆயிடும், அது இதை மாத்திடுவாங்க. அந்த ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஸோ ஆர்டிகல் 361 பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ரெண்டு பேருமே ஒரே ஆளுங்க ஆக்சுவலா. மாநிலத்தில் கவர்னர் சொல்றோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரசிடென்ட்னு சொல்றோம். ஓகேவா? இது ரெண்டும் ஒரே பொசிஷன். அதே மாதிரி சிஎம் பிஎம் ரெண்டும் ஒரே பொசிஷன். மாநிலத்தில் எலெக்டட் சீஃப் யாருன்னா சிஎம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்டட் சீஃப் யார் அப்படின்னா பிஎம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா அதில் ஈக்குவலாக வர ஆக்சுவலா. ஸோ இவங்களை பாருங்க, இவங்களுக்கு மேலே சிவில் கேஸ் போட முடியாது. கேஸ்ல 2 கேஸ் சொல்லுவாங்க, சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ். 10,000 ரூபாய் கிரெடிட் போயிட்டா அப்படின்னா சிவில் கேஸ், கையை உடைச்சு விட்டான்னா கிரிமினல் கேஸ். ஓகே, குற்றம் அது. ஸோ அந்த கேஸ் போட முடியாது. அதே மாதிரி கோர்ட்டுக்கு போய் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கவர்னரோ அவரோ அவங்க நடவடிக்கைகளுக்கு கோர்ட்டுக்கு கூப்பிட முடியாது, அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க மிக உயர்ந்த போஸ்டிங்ல இருக்கிறாங்கன்னு கான்ஸ்டியூஷன்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆர்டிக்கல் நம்பர் 15 என்ன சொல்லுது பாருங்க. ஆர்டிக்கல் நம்பர் கான்ஸ்டியூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ as it is அப்படியே கொடுத்துருக்கு. சரியா? as it is அப்படியே கொடுத்துருக்கு. prohibition of discrimination only on grounds of பாருங்க race, religion, caste, sex, place of birth. ரேஸ்னா இனம், ரிலிஜன்னா மதம், கேஸ்ட் அப்படின்னா ஜாதி, பாலினம், பிறப்பு. இதன் அடிப்படையில் வித்தியாசம் பார்த்து நடந்துக்க கூடாது. ஒரு இது கலெக்டர் ஆஃபீஸ் போறீங்க, ஒரு எஸ்சி கேண்டிடேட் மனு கொடுக்க வரான், ஒரு பெட்டிஷன் கொடுக்க வரான், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல அட்மிஷன் போறீங்க இல்லையா, இந்த முஸ்லீம் நீங்க நான் அட்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் பார்ஷியாலிட்டி பார்க்கறது, தமிழ்ல கரெக்டான வேர்டு பேதம் பார்க்கறது, பேதம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஆனா அட் த சேம் டைம் இந்த 5 பேராமீட்டர்ல பேதம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் இப்போ பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்ணணுமா, இல்லை அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கன்சிடரேஷன் பண்ணணுமா? பஸ்ல போயிட்டு இருக்கீங்க இல்லையா, பஸ்ல போறோம், ஜென்ஸுக்கு லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இப்போ லேடிஸ்க்கு தனியாக இடம் கொடுக்கணுமா, இல்லை அப்படியே ஏறி வரலான்னு சொல்லலாமா? ஒரு கன்சிடரேஷன் இருக்கா இல்லையா? ஒரு கன்சீவ்டு பர்சன் ஒருத்தர் இருக்காங்க உள்ள, ஒரு ஹேண்டிகேப்டு இருக்கிறாங்க, ஹேண்டிகேப்டு அவருக்கு கால் ப்ராப்ளம், அதான் ஹேண்டிகேப்டுன்னு சொல்றோம். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்றோம், தனியாக ஒரு சீட் கொடுத்து உட்கார வைக்க சொல்றோம் இல்லையா?
அதனால இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு சில விஷயங்களை வந்து விட்டு கொடுக்க செய்ய வேண்டி இருக்கு. அதாவது பேதம் பார்க்கக்கூடாது, ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டிக்கிள்ல சொல்றோம். அட் த சேம் டைம் சில விஷயங்கள்ல பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பெண்களுக்கு என்ன வரணும் பாருங்க, இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து 50% இடஒதுக்கீடு லோக்கல் பாடிஸ்ல. டிஎன்பிஎஸ்சியில் என்ன சொல்லியிருக்கிறோம், 33% வந்து இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்கா, இல்லை இருக்கு ஆக்சுவலா, எல்லாமே இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தைகளுக்கு ஆக்சுவலா குழந்தைகளை எல்லாம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாமா, இல்லையே, வித்தியாசப்பட்டு தான் ட்ரீட் பண்ணணும். அங்கேயும் சொல்ற பாருங்க, அந்த டைம்ல வந்து ஒரு கிராஜுவேட்டா வரும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இந்த ஃபேமிலின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. அந்த தலைமுறையில அந்த ஜென்ரேஷன்ல முதல் பட்டதாரி ஃபர்ஸ்ட் அவன் தான் கிராஜுவேட் படிக்கிறான் அப்படின்னா கவர்மெண்ட்டே செலவு பண்ணி அவனை படிக்க வைக்குது அரசாங்கத்துல. ஏன்னா அவனுக்கு பண வசதி இல்லை, ஓகேங்களா, ஏழையாக்குறதுனால வரான் அப்படின்னு சொல்லி இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியலி எஜுகேஷனல் பேக்வேர்டு அந்த மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, சமூகத்துல பின்தங்கிய மக்கள்னு சொல்லுவாங்க, சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ பாருங்க ஃபார்வர்ட் காஸ்ட் இருக்காங்களா பிராமின்ஸ், அவங்களுக்கு டிஎன்பிசியில் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் மற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா இல்லையா, கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க இவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை, அதனால கவர்மெண்ட் வந்து ஃபேவர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. பாருங்க இன்னொரு சட்டம் சொல்கிறேன் பாருங்க, 93வது சட்ட திருத்தம் 2005 ஒன்று வந்திருக்கு, 93rd அமெண்ட். ஓகேவா, இந்த அமெண்ட்மெண்ட்ல அரசாங்க கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி. ஓகேவா, ஆனா உயர் கல்வி நிறுவனங்கள்னு ஒன்று இந்தியாவில் இருக்கு ஆக்சுவலா, ரொம்ப ஹை ரேஞ்ச் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஐஐஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எம்பிஏ கோர்ஸ் வந்து அங்கே பண்றாங்க. பெங்களூர்ல இருக்கு ஐஐஎம், இந்தியாவிலே வந்து டாப் 2, செகண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் அகமதாபாத்னு சொல்லுவாங்க. ஐஐஎம்னு ஒன்று இருக்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அது வந்து பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, பி ஸ்கூல். அது ரொம்ப டாப் கிளாஸ், கவர்மெண்ட் ரன் பண்ணுது, பயங்கர டாப் கிளாஸ் அது, அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள் பிளஸ் வந்து ஐஐடிஸ், இந்த ஜேஇ எக்ஸாம் எழுதுறாங்களே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில், இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு கொடுக்காம வச்சிருந்தாங்க. ரிசர்வேஷன் அங்கே கொடுக்கக்கூடாது, கொடுத்தா என்ன அர்த்தம், மெரிட் போயிடும், டேலண்ட் போயிடும் இல்லையா, இடஒதுக்கீட்டுக்கிறவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால கொடுக்காம வச்சிருந்தாங்க. ஆனா இப்பதான் ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால போட்டு கேஸ் போட்டு புஷ் பண்ணி இப்ப கொடுத்துட்டாங்க. 93வது சட்ட திருத்தத்துல 2005 பிரகாரம் அந்த உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் ஓபிசி ரிசர்வேஷன் 27%, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன அப்ளிகபிலிட்டியோ அந்த அப்ளிகபிலிட்டி அதுலயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அதாவது பேதம் பார்க்கக்கூடாதுன்னு ஆர்டிகல் சொல்றாங்க 15ல, should not differentiate or discriminate or should do partiality. At the same time on certain considerations நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ண வேண்டி இருக்குன்னு இதுல சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா. சரியா, ஸோ இந்த இடஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து ஒரு டாபிக் தனியா இருக்கு நம்மளுக்கு. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஒரு டாபிக் இருக்கு, அதுல ஒரு தனி டாபிக். ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு ஒரு இஷ்யூ இருக்கு ஆக்சுவலா, அங்க பார்க்கலாம். இங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க, இந்தியாவில் ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஓபிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஓபிசினாக்கா அதர் பேக்வர்ட் காஸ்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா, பிபி சிங்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவர் அதை ஓகே பண்ணார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிசி ரிசர்வேஷன், பேக்வேர்டு காஸ்ட் பீப்புளுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த வேர்டு யூஸ் பண்ணல. எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலான்னு கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. பிசி இருக்காங்கல்ல பேக்வேர்டு காஸ்ட், அவங்களுக்கு கொடுக்கணும்னு கான்ஸ்டியூஷன்ல சொல்லலை. ஆனா பார்த்தா இஷ்யூ ரைஸ் ஆச்சு, அவனுக்கு கொடுக்குறேன் எனக்கு கொடுக்க மாட்டேன் அவங்க கேட்டு இவங்க போட்டு புஷ் பண்ணி ஒருத்தனை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால ஆப்போஸ் பண்ணி ஒருத்தன் கேஸ் போட்டான், பிசிக்கு கொடுக்கக்கூடாது கான்ஸ்டியூஷன்ல சொல்லலை, எப்படி கொடுக்கலாம், எனக்கு வர வேண்டிய சீட் அவனுக்கு போதுன்னு ஒருத்தன் கேஸ் போட்டான். அந்த சமயத்தில் ஏதோ ஒரு டிக்கெட் பேரிட்டி எல்லாம் அதாக பண்ணிக்கின்னு என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்ல ஓகே பண்ணிட்டாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல ஓகே பண்ணிட்டாங்க, ஜுடிஷியரியில வாங்கிட்டாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. சரியா, அப்ப வந்து அது ஒரு இஷ்யூ வந்தது ஆக்சுவலா. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பிசிக்கு ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷனே கிடையாதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஓகே பண்ணாங்க, அதை ஸ்டடி பண்ணாங்க. இப்போ வந்து மத்திய அரசாங்கத்துல இந்தியாவில் வந்து எவ்வளவு பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பேக்வேர்ட் காஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு. ஓகேங்களா, மண்டல் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா 52% ஓபிசிஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்போ அவங்க அதில் பாதி
27% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை வந்து விபி சிங் வந்து 1990 எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுத்த பிரைம் மினிஸ்டர் விபி சிங். அவர் கவர்மெண்ட்டே போச்சு பாவம். அவர் அந்த இடஒதுக்கீடு ஓகே பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதுனால அடுத்து அவர் மேலே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து கவர்மெண்ட் லாஸ் ஆயிடுச்சு, பதவியே போச்சு. பட் ஸ்டில் அவர் மக்களுக்காக நான் நல்லது பண்ணேன்னு சொல்லி செஞ்சார் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நிறைய இஷ்யூஸ் இருந்தது இல்லையா, ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னா சொன்னாங்கல்ல, அதனால அவங்களுக்கு இன்கம் சீலிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டு வருமானம் 8 லட்சம். இப்போ வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அதில் கிரீமி லேயர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக. 8 lakh ஆனுவல் இன்கம் மேலே போகக்கூடாது, கீழே இருந்தால் தான் உங்களுக்கு ஓபிசி ரிசர்வேஷன் வரும், மேலே இருந்தால் வராது அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் வந்து சொல்லுது ஆக்சுவலாக. ஸோ ஆர்டிகிள் 15. ஸோ பாருங்க, ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. 15 என்ன சொல்லுது, டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாது, பேதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ ஆர்டிகிள் 16 என்ன சொல்லுது பாருங்க, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அரசாங்க வேலையில், கவர்மெண்ட் ஜாப்ல, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்னா கவர்மெண்ட் ஜாப். ப்ரைவேட்டை பற்றியே ப்ரைவேட் வேறு ஆக்சுவலாக. ப்ரைவேட்டில் யார் வேணால் என்ன வேணால் வரலாம் போகலாம் பண்ணாது வேறு. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில், அரசாங்க வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழ் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எடுத்துக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 700 பேர் வேணும், குரூப் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா. 700 பேர் ஃப்ளாட்டாக எடுக்கிறாங்களா, ரிசர்வேஷன்லாம் இருக்கா, இடஒதுக்கீடெல்லாம் பார்த்து இருக்கிறாங்களா, இடஒதுக்கீடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. பல்லுக்கிறவன் பட்டாணி சாப்பிட்றான், ஐ மீன் ஃபார்வர்டாக இருக்கிறவன், ஐக்கியூ ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போகிறான். மற்ற மக்களுக்கு வந்து சான்ஸே கொடுக்கலையே, கல்வியே கொடுக்கலையே, அவங்களுக்கு வாய்ப்பு வசதி இல்லை, பண வசதி இல்லை, எக்ஸ்போஷர் இல்லை, ஆமாவா இல்லையா. இவங்க அவங்க டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி ஈக்குவலாக வந்து ஃபைட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியல. அப்போ அவங்கள யார் கேர் பண்ணுறது, கவர்மெண்ட் ஷுட் கேர். யார் கேர் பண்ணணும், அரசாங்கம் தான் கேர் பண்ணணும். அப்போ அரசாங்கம் கேர் பண்ணி பாருங்க, ரிசர்வேஷன் இருக்குல்ல, இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு இஷ்யூ வந்து ஆர்டிகிள் வந்து 16 ஞாபகம் வச்சுப்பாங்க. இதில் தான் இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் இஷ்யூ வந்து இந்த ஆர்டிக்கிளில் தான் சொல்கிறாங்க. அரசாங்க வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதை நான் உங்களுக்கு அந்த தனி டாபிக், அது ஃபுல் டே ஒன்றா எடுப்போம், அதில் எடுக்கிறேன் நான் வந்து, சரிங்களா. ஸோ இடஒதுக்கீடு பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது, ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. நான் இங்கே சும்மா லைட்டாக எசன்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து மண்டல் கமிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க ஓகேங்களா, 1980s. செகண்ட் நேஷனல் பிசி கமிஷன், ரெண்டாவது பிசி பேக்வேர்டு காஸ்ட் கமிஷன், நேஷனல் கமிஷன், செகண்ட் நேஷனல் கமிஷன் பிபி மண்டல் கமிஷன் 1980s போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தா பாப்புலேஷன் வந்து 52%, ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுக்கலாம், 27% கொடுக்கலான்னு சொல்ல ரிப்போர்ட் 1980 சப்மிட் பண்ண ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கவர்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இடஒதுக்கீடு மொத்தம் 50%க்கு மேலே போகக்கூடாது. இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ 50% சீட்டுக்கு மேலே ரிசர்வேஷன் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ 1990 விபி சிங் இருக்கார் இல்லைங்களா, அவர் 27% ஓபிசி ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். அதனால அவருக்கு சமூக நீதி காத்த பிரைம் மினிஸ்டர்னு பேர், சோசியல் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ண பிரைம் மினிஸ்டர். உண்மையிலே கிரேட் திங் அவர் பண்ணிட்டு போனார். பல பேர் வாழ்க்கையில் வந்து ஒளி ஏற்றிட்டு போயிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஐஏஎஸ் எக்ஸாம்பிள் அதெல்லாம் வந்து இப்போ அலோவ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒன்று அவர் பண்ணார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வந்து 1991 நரசிம்மராவ்னு ஒருத்தர் வந்தார் காங்கிரஸில். பிவி நரசிம்மராவ்னு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் வந்தார் காங்கிரஸ் கட்சியில். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு பேக்வேர்டு காஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்வேஷன் தரீங்க அப்படின்னா, அப்போ ஃபார்வேர்டு காஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குல்ல, பேக்வேர்டு காஸ்ட்க்கு ஆப்போசிட் ஃபார்வேர்டு காஸ்ட். ஃபார்வேர்டு காஸ்ட்டில் ஏழைகள் இருக்கிறாங்க, கோயிலெல்லாம் மணி ஆடிட்டு மட்டுமே உட்காந்துருக்காங்க, இன்கமே எதுவும் கிடையாது, அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்க. நான் ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணி என்ன பண்ணார், அவர் வந்து அவரும் கேட்டார் ஆக்சுவலாக, ஓகேவா. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இன் ஃபார்வர்ட் காஸ்ட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன் ஃபார்வர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சட்டம் போட்டு ரெடி பண்ணி ஓகேங்களா, 10% இடஒதுக்கீடு அவங்களுக்கும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் வந்து பண்ணார். நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா. இவங்க ஓபிசி ரிசர்வேஷன் ஓகே பண்ணிட்டாங்க 27%. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்வர்ட் காஸ்ட்லேயும் அப்படி இருக்காங்க, பேக்வேர்டா, ஃபார்வர்டில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்காங்க, நாங்கள் ஒரு 10% கொடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆனால் 50%க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அப்படியே எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்ணுறது. ஸோ இஷ்யூ கேம் அப். அப்போ ஒரு கேஸ் நடந்தது ஆக்சுவலாக, அதுக்கு பேர் வந்து இந்திரா சானி கேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டல் கேஸ் அல்லது இந்திரா சானி கேஸ்ன்னு பேர்.
1992. அதான் மண்டல் கேஸ் அல்லது இந்திரா சானி கேஸ்ன்னு பேர். அது நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. நான் 2 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேங்க. இந்த கேஸ்ல இந்த இஷ்யூஸை ஃபைனலைஸ் பண்றாங்க. ஓபிசி ரிசர்வேஷன், எக்கனாமிக்கலி ஃபார்வர்டு பத்தி எல்லாம் சொல்றாங்க. 27% ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து ஓகேன்னு சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து. அதை ஓகேன்னு சஸ்டைன் ஆயிடுச்சு. ஆனா இவங்க 10% ஃபார்வர்டா கொடுத்தாங்க இல்லையா, ஃபார்வர்ட் காஸ்டுக்கு 10%, அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொன்னது? ஓபிசி ரிசர்வேஷன் 27% சுப்ரீம் கோர்ட் சப்போர்ட் பண்ணிடுச்சு, ஓகேன்னு சொல்லிடுச்சு. ஆனா ஃபார்வர்ட் காஸ்ட்ல 10% கொடுத்தாங்க இல்லையா, எக்கனாமிக்கலி வீக்கர் ஆக்கணும்னு சொல்லி, அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ஆக்சுவலா. காட் திஸ்? ஆனா இப்ப மோடி கவர்மெண்ட்ல 2019 103rd அமெண்ட்மெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா 103வது சட்ட திருத்தம் 2019 மோடி கவர்மெண்ட்ல. அதே 10% இப்ப இவர் ஓகே பண்ணிட்டாரு. அங்க முடியல, இங்க ஓகே பண்ணிட்டாரு, டன் பண்ணிட்டாரு. உங்களுக்கு நான் சொல்றேன் வந்து கை வச்ச இடையெல்லாம் வந்து மோடி ஆச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு ஆப்போசிட் பார்ட்டி யாருமே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு. எக்ஸலண்ட் பர்சன். அண்டர்ஸ்டாண்ட்? இந்தியா இஸ் கிஃப்டட் டு ஹேவ் ஹிம். கட்சி அது இதெல்லாம் விடுங்க, ஆக்சுவலா பர்சன். பட் கூட ரிலாக்ஸா இருக்காரு. இங்க வராரு, கட்சி வேலையை பார்க்குறாரு, அங்கே போறாரு, அந்த வேலையை பார்க்குறாரு. அங்கே லண்டன் போயிருக்காரு, உலகம் ஃபுல்லா சுத்துறாரு. டாப் லீடர்ஸே இவர் சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்து ரேட்டிங்ல நம்பர் 1%. உலகத்துல யாரு பெஸ்ட் லீடர்னு கேட்டா மோடின்னு சொல்லிட்டாங்க எல்லாம் ரேட்டிங்ல. புட்டின் அவங்கெல்லாம் கூட யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கர பவர் இந்த பர்சன். ஒரு பீரியட்ல வந்து பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தார். அன்னைக்கு லைவ் இந்தியா ஃபுல்லா லைவ் போட்டிருந்தாங்க. பில் கிளின்டன் கையெல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டாங்க லோக்கல் எம்பிஸ் எல்லாம் வந்து. பில் கிளின்டன் இந்தியாவுக்கு விசிட் பண்ணி வந்தார். அமெரிக்கா ஜனாதிபதினா பயங்கர சூப்பர். ஏன்? நம்பர் 1 பர்சன் இன் த வேர்ல்டு. உலகத்துல நம்பர் 1 பர்சன், பவர்ஃபுல் பர்சன் யாருன்னா அமெரிக்கா ஜனாதிபதி. எஸ்பெஷலி பில் கிளின்டன் பீரியட்ல பயங்கர டாப்ல இருப்பாரு, அவள் பயங்கரமா இருப்பாரு. அப்படி இருந்தது. நான் அப்ப பார்ப்பேன், அவர் தான் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்லாம் பார்ப்பேன். அதே பொசிஷன்ல இப்போ மோடி வந்து அமெரிக்கா போனார். அமெரிக்காவில் இருக்கிற எம்பிஸ்லாம் இவரை தொட்டு பார்க்குறாங்க, கையை தொட்டு பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பிரதமர் மோடி வந்து. நான் சொன்ன நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பாபர் மசூதி இடிப்பு கிளியர் பண்ணாங்க, ராமர் கோவில் கட்டிட்டாங்க, ஆர்டிகல் 370 இருக்கு இல்லைங்களா, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்ல ப்ராப்ளம்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தூக்கிட்டு இதை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பாருங்க, பெண்களுக்கு 20 ஓகே பண்ணிட்டாங்க, 106th அமெண்ட்மெண்ட். இது 103rd அமெண்ட்மெண்ட், ஃபார்வர்ட் காஸ்ட் ஓகே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸலண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, 103rd அமெண்ட்மெண்ட்ல எக்கனாமிக்கலி ஃபார்வர்ட் 10%. இப்போ அது கோர்ட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 59.5% வந்து இடஒதுக்கீடு இருக்கு. ஆக்சுவலா ரிசர்வேஷன் இருக்கு. பாருங்க, நான் சும்மா அந்த சைட் பண்ணியிருக்கேன், எவ்வளவு இடஒதுக்கீடு அப்படின்னு சைட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. பாருங்க, ஓபிசி 27%, ஓகேங்களா? ஓபிசி 27%, எஸ்சி வந்து 15%, எஸ்டி 7.5%. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவ்வளவுதான் லிஸ்ட். ஆக்சுவலா 3 தான். இந்த பிசில எல்லாம் இது வந்துடும். டோட்டலா 49.5%. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ரூல் தான் அப்ளிகபிள். இப்ப 10% சேர்த்துட்டாங்க, அப்ப 59.5%. உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த 10% சேர்த்து விட்டார் இல்லையா, இதுல இப்ப லாஸ்ட் எக்ஸாம்ல ஐஏஎஸ் எக்ஸாம்ல 110 பேர் என்னமோ உள்ள போயிட்டாங்க இவரால். இந்த சட்டம் போடலன்னா அவங்க உள்ள லைஃப் டைம் போயிருக்க முடியாது. ஃபார்வர்ட் காஸ்ட் பீப்புளுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. டிஎன்பிஎஸ்ல யாராவது ஃபார்வர்ட் காஸ்ட் எழுத வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வராதிங்கன்னு சொல்லிட்டேன் உள்ள. அவங்க வந்து கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். மார்க் எடுக்கணும். நம்மளுக்கு இடஒதுக்கீடு கொஞ்சம் பரவாயில்லை, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, ஃபிளாட். அவங்களாம் 175 கொஸ்டின் அடிக்கணும், கடவுளே வந்தாலும் அடிக்க முடியாது. ஃபார்வர்ட் காஸ்ட் பீப்புள் ஷுட் நாட் ரைட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், தெர் இஸ் நோ ஸ்கோப். ஒரு லேடி ஒருத்தர் வந்தாங்க, நான் சொல்லி கேட்கல, பட் அவங்க 40 நாள்ல ட்ராப் ஆயிட்டாங்க. நம்ம சொன்னா கேட்கல, வேணா எழுதாதீங்கன்னா கேட்கல, இல்லை நான் எழுதுறேன்லாம் வந்தாங்க. சரிங்களா? ஸ்கோப் இல்லைன்னு சொல்ல வரேன். ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு மொத்தம் 69%. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு மொத்தம் 69%. ஓகேங்களா? 50%க்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல. இது நம்ம 1990s பண்ணாங்க. 1994 பீரியட்ல தமிழ்நாட்டில் 69%. இந்தியாவிலே வந்து அதிக இடஒதுக்கீடு தமிழ்நாடு தான். நம்ம சட்டத்தை எல்லாம் மதிக்க மாட்டோம். ஜெயலலிதா அந்த பீரியட்ல போட்டு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 69% போட்டுருச்சு. போட்ட பின்னால கேஸ் வருதாங்க சுப்ரீம் கோர்ட்ல, அங்கங்க அப்போஸ் பண்றாங்க எல்லாம். 50% மேல அவங்க மட்டும் எப்படி இருக்கலாம், கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இஷ்யூ வரும்பொழுது அதுக்கு ஒரு தனியா ஒரு சட்ட திருத்தம் போட்டாங்க அந்த அம்மா. 76th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர்.
76. இது பாருங்க, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 76th Amendment 1994 அப்படின்னு ஒன்று போட்டு அதில் இந்த 69% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் 9th ஷெட்யூலில் வச்சிருக்கிறாங்க. அந்த ஷெட்யூல் நம்பர் 9, 9வது ஷெட்யூல்னு இருக்கு பேர். ஓகேங்களா? அதில் கொண்டு போய் வச்சுட்டா அதை பற்றி யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அது அங்கேயே கிடக்கும், கிணத்துல போட்ட கல்ல மாதிரி கிடக்கும். அதில் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதை அப்போஸ் பண்ணாதான் ப்ராப்ளம். அதை யாரும் சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏரியா தான் 9th ஷெட்யூல். அங்கே கொண்டு போய் வச்சு சேவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இடஒதுக்கீடு ஓகே ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. இப்போ இதில் மகாராஷ்டிரா 74% கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு அதிகமாக. அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ அது. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோ கரெக்டாக. நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 17. இதில் என்ன சொல்கிறாங்க? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அடித்தட்டு மக்கள், குறிப்பாக சூத்ராஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, சூத்திரர்கள்னு சொன்னோம்ல கேஸ்ட் சிஸ்டமில், அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு இல்ட்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மக்களுக்கு பேர் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் ஒரு இஷ்யூ நடந்தது. ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி வந்தப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி ஹரிஜன மக்கள் அப்படின்னா பேர் கொடுத்து ஒர்க் பண்ணார். ஆக்சுவலாக அந்த இஷ்யூக்கு பேர் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. அவங்கள தொட்டா நம்ம தீண்டதகாதாயிடுவோம், தீட்டுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் ப்ராக்டிஸ் போச்சு. ஆக்சுவலாக இப்போ கான்ஸ்டியூஷனில் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பாருங்க, அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஆக்சுவலாக இன்னொன்று ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. இது பிரகாரம் இப்போ 6 மாதம் ஜெயில் தண்டனை, இல்லாட்டா 500 ரூபாய் ஃபைன். அவங்க கேஸ்ட் நேமை சொல்லி இன்சல்ட் பண்ணக்கூடாது, அவங்கள இல்ட்ரேட் பண்ணக்கூடாது. பொது அலுவலகங்களில் அப்படி அஃபென்ஸ் இருந்துச்சுன்னாக்கா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க. இப்போ எஸ்சி எஸ்டி ஆக்ட்லாம் தனியாக இப்போ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்க, 1989 எஸ்சி எஸ்டி கொடுமைகள் தடுப்பு சட்டம் அப்படி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. கோவில் பாருங்க, என்ட்ரி இன்டோ பப்ளிக் வர்ஷிப், பொதுமக்கள் கூடுறாங்க இல்லையா, கோவில்கள், ஷாப்ஸ், மால்ஸ், பொதுக்குளம், கோவில்கள், அதெல்லாம் நான் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன், இல்ட்ரேட் பண்ணக்கூடாது, பேதப்படுத்தி பார்க்கக்கூடாது, பண்ணால் தப்பு. அதே மாதிரி அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஃபாலோ பண்ணக்கூடாது. இவங்களுக்கு தனி டம்ளர், வேற ஆளுக்கு தனி டம்ளர் அப்படி வைக்கக்கூடாது, இன்சல்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பொருளை விற்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ரீசெண்டாக கூட யாரோ ஒருத்தர் ஒரு பொட்டி கடையில் அந்த எஸ்சி பீப்புள் பசங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க போய் கேட்கும்போது அவன் கொடுக்கல, நீ வேற கடையில் போய் வாங்கிக்கன்னு சொல்லியிருக்கலாம். இதை வீடியோ எடுத்து போட்டு அவனை தூக்கிட்டாங்க. அன்னைக்கு தூக்கிட்டாங்க கவுசில். இப்போ அந்த மாதிரி அவ்வளோ சீரியஸாக அதை பார்ப்பாங்க. காலேஜில், ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தீண்டாமை எதுலேயும் ஃபாலோ பண்ணக்கூடாது. புக்கில் போட்டிருக்காங்கல்ல, தீண்டாமை ஒரு பாவச் செயல், பெருங்குற்றம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 18 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை துறக்கணும்னு சொல்கிறாங்க. பட்டங்கள், டைட்டில்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சின்னு ஒரு கோர்ஸ் போட்டுக்கிறாங்கல்ல, சுதாராணி பிஎஸ்சி எம்பிஏ பட்டம் போட்டுக்கிறாங்க இல்லையா, அது அகாடமிக் டைட்டில்னு சொல்கிறாங்க. பரம்பீர் சக்ரா அப்படின்றது மிலிட்ரி டைட்டில். ஓகேங்களா? இந்த டைட்டில்ஸ் ஃபாரின் கவர்மெண்ட்ல, வெளிநாட்டில், குறிப்பாக பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல நிறைய பட்டங்கள் பாருங்க, என்னென்ன பட்டம்லாம் கொடுத்துருந்தாங்க. சர் பட்டம் கேள்விப்பட்டிருக்குமா? நைட்ஹுட்னு ஒரு பட்டம் பாருங்க, போன எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 4ல. ரவீந்திரநாத் தாகூருக்கு நைட் பட்டம் கொடுத்துருந்தாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து அவரை ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ராவ் அப்படின்னு பட்டம், ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர், மகாராஜா, ராஜா, இதெல்லாம் பட்டங்கள். ஆக்சுவலா அரசாங்கத்துல கொடுத்தது. அரசாங்கத்துல அவங்களுக்கு ஏன் பட்டம் கொடுத்தாங்க? அவங்களுக்கு ஜாலரா அடிச்சுட்டு, அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க எவெல்லாம் ஃபேவரா பண்ணானோ அவங்களுக்கெல்லாம் இந்த பட்டம் கொடுத்து கூட ரைட் லெஃப்ட்னு வச்சுக்கிறது. அதனால அந்த பட்டங்கள்லாம் இருக்கக்கூடாது கான்ஸ்டியூஷன்ல சொல்றாங்க. எக்ஸப்ட் என்ன சொல்றாங்க, அகாடமிக் அண்ட் மிலிட்ரி டைட்டில் வச்சுக்கலாம். படிப்பு சம்மந்தமாக வர்ற டைட்டில்ஸும் அந்த மிலிட்ரி அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுக்கலாம். பட் வெளிநாட்டில் ஃபாரின் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு அவார்டு அந்த மாதிரி இந்த டைட்டில்ஸ் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதுலேயே நிறைய இஷ்யூஸ் வந்தது. என்னென்ன வந்தது அப்படின்னாக்க, 1954 இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் அவார்ட்ஸ், பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், பூஷன், பத்மஸ்ரீ, இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொரார்ஜி தேசாய் வந்தாருன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? மொரார்ஜி தேசாய் அதை எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க பண்ணதெல்லாம் நிறுத்தி வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. அவர் வந்த உடனே இது வேண்டான்னு சொல்லிட்டாரு. இந்த பாரத் ரத்னா அவார்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அவார்ட்ஸும் டைட்டில்ஸ் கணக்கில் வருது.
ஆர்டிகல் 18 பிரகாரம் பட்டங்களா வருது, பட்டங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் நிறுத்தி வச்சாரு. ஓகேங்களா, அது டிஸ்பியூட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா திரும்பவும் 1980 அந்த அம்மா வந்து பதவிக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்த உடனே திருப்பி கண்டினியூ பண்ணிட்டாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த பாரத் ரத்னா அவார்டு கொடுத்தாங்க இல்லையா, எப்ப தெரியுமா ஸ்டார்ட் பண்ணாங்க? 1954. பாரத் அவார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நேஷனல் அவார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் பண்ணது 1954 இருந்து அந்த அவார்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1954 தான் அதை ஆரம்பிச்சாங்க. அந்த அவார்டு ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு கொடுத்தாங்க அந்த இயர்ல, 1954. 3 பேருமே தமிழ்காரங்க, 3 பேரும் தமிழியன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கினது நம்ம ஒசூரை சேர்ந்த ராஜாஜி. ராஜாஜி இருக்கார்ல, மூதறிஞர் ராஜாஜி இருக்கார் இல்லையா, ஒசூர்காரர் தெரியுமா, துறப்பள்ளி வில்லேஜ் அதில் பிறந்தார் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் பாரத் ரத்னா வந்து அவர் வந்து ராஜாஜி. அதுக்கடுத்து சிவி ராமன், சர் சிவி ராமன். இன்னொருத்தர் வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இங்கே நோட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ராஜாஜி, ராமன். இவங்க 3 பேருமே தமிழியன்ஸ். ஒரு பெருமைக்குரிய விஷயம் அது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 19. ஓகேங்களா, ஸோ பாருங்க, ஆர்டிகல்ஸ் ரிமெம்பர் பண்ணலாமா? ஆர்டிகல் 14 என்ன சொன்னோம்? ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. 15 என்ன சொன்னோம்? டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோம். 16 ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். 17 அன்டச்சபிலிட்டி. 18 டைட்டில்ஸ். 19 என்ன சொல்லுது? ஃப்ரீடம் பற்றி சொல்லுது. ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு ஆர்டிகல் பேர், ஆர்டிகல் 19. இதில் மொத்தம் வந்து 6 பாயிண்ட் சொல்றாங்க. பாருங்க, 6 பாயிண்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலா. சரியா, ஆர்டிகல் 19ல 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 சப் பாயிண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஆர்டிகல் 19 என்ன சொல்ல? ரைட் டு ஃப்ரீடம். சரியா, சுதந்திரத்துக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸ்பீச்னா பேசுறது, உங்க விருப்பம் போல நீங்க நினைச்சதை பேசலாம், உங்க கருத்துக்களை வந்து வெளியே சொல்லலாம். எக்ஸ்பிரஷன்னா வெளியே சொல்றது, இது பண்ணலாம். அதுக்கு பேர் பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்தியா வந்து ஜனநாயக நாடு, யார் என்ன வேணா சொல்லலாம். சைனாவில் அப்படிலாம் சொல்ல முடியாது. சைனாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். ஓகேங்களா, உங்க விருப்பம் போல சாங்கெல்லாம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அங்க கவர்மெண்ட் வேற. ஆனால் இந்தியாவில் கவர்மெண்ட் வந்து ஜனநாயக கவர்மெண்ட் ஆக்சுவலா. ஸோ இந்த ஸ்பீச் வந்து வரதுனால எஸ் அப்படின்னு போட்டு ஷார்ட் கோட் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி. நீங்க வந்து ஓகேங்களா, ஆயுதம்லாம் எதுவும் இல்லாமல் அமைதியா ஒரு இடத்துல கூடலாம். ஒரு 20 பேர் 30 பேர் 50 பேர் 100 பேர் அப்படி ஒரு இடத்துல கூடலாம். பட் வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதங்கள் இல்லாம அமைதியான வழியில மக்களை டிஸ்டர்ப் பண்ணாம கூடலாம் சொல்றாங்க. ஸோ அசம்பிளினா கூடுறது, ஒரு இடத்துல கூடலாம், உங்களுக்கு விருப்பம் போல கூடலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ். சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா, கிளப், ஃபெடரேஷன், அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்க ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ சங்கம்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு 100 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, தனியா போய் சொன்னாங்கன்னா கேட்க மாட்டாங்க. 100 பேர் சேர்ந்து ஒரு அமைப்புல இருந்து போய் சொன்னா கேட்பாங்க. இப்போ இந்த ஏரியா இருக்கிற அசோசியேஷன் டோட்டலா எல்லாரும் போய் கலெக்டரை போய் பார்த்தாங்கன்னா அவர் ரிசீவ் பண்ணுவார். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் போனால் நாளைக்கு வா அப்படின்ட்டுருவார். ஸோ அந்த சங்கங்களுக்கு பர்கெனிங் பவர் வந்து ஜாஸ்தி, கமாண்டிங் பவர் ஜாஸ்தி. அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி 4வது வந்து டு மூவ் த்ரூ அவுட் இந்தியா. இந்தியாவுக்குள்ள நீங்க எங்கே வேணா போகலாம் வரலாம். ஓகேங்களா, இந்தியாவுக்குள்ள ஆஸ் இந்தியன் சிட்டிசன் நம்ம என்ன பண்ணலாம்? இந்திய எல்லைக்குள்ள எங்க வேணா போகலாம் வரலாம். யூ கேன் மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா எனிவேர். அது வந்து 4வது பாயிண்ட்ல சொல்றாங்க. அங்கே ஏ அசம்பிளின்னு சொல்லியிருக்கோம், அசோசியேஷன், மூவ்மெண்ட்டுக்கு எம் சொல்லியிருக்கோம். டு ரிசைட் அண்ட் செட்டில் அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சொல்றோம். ரிசைடுனாக்கா என்ன அர்த்தம்? வசிக்கிறது. ஸோ நீங்க எங்க வேணா போய் தங்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? இந்தியாவுக்குள்ள ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், டெல்லி, அகமதாபாத் எங்க வேணா நீங்க ஸ்டே பண்ணலாம். ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் நத்திங். எங்க வேணா நீங்க இந்தியா முழுவதும் எங்க வேணா போய் செட்டில் ஆகலாம். 2 வேர்ட் சொல்றாங்க, ரிசைட் அண்ட் செட்டில் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ரிசைட் அப்படின்னா தங்குறது, ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செட்டில்னா பர்மனண்டா ஸ்டே பண்றது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ இங்கே வேணா போய் செட்டில் ஆகலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி என்ன தொழில் வேணா செய்யலான்றாங்க. அடுத்து ப்ரொஃபஷன் அப்படின்னா தொழில், என்ன தொழில் வேணா செய்யலாம். ஆனால் என்ன பண்ணணும்? லீகலாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அரசு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அந்த பாயிண்ட்ல ரெகுலராக வரும் ஆக்சுவலாக. ஸோ இது பாருங்க, SEAMRP அப்படின்னு சொல்லிட்டு SAMRP அப்படின்னு சொல்லி கோட் வேர்ட் டெவலப் பண்ணிருக்கு. எக்ஸாம் எழுதும்போது நம்மளும் படிக்கும்போது மேலோட்டமாக தான் படித்தோம். ஆனால் எக்ஸாமில் போய் பார்க்கும்போது நுணுக்கமாக கேட்குறாங்க. அதனால் படிக்கிறது ஒரு கம்ப்ளீட்டாக படித்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஆர்டிகல் 19 வந்து இதை பற்றி சொல்லுது.
இந்த ஆர்டிக்கல் என்ன ரொம்ப டெப்தான ஆர்டிக்கல், நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 4ல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொன்றா வந்து ஃபர்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாய் வழியா சொல்லலாமா, மீடியாவில் வந்து எழுத்துப்பூர்வமா உங்க விருப்பம் போல எழுத்துப்பூர்வமா நீங்க வெளியிடலாம்ன்றாங்க. பிக்சர், கார்ட்டூன் எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க, ரைட் டு ப்ரோபகேட். போய் என்ன பண்ணலாம், நீங்க பிரசங்கம் பண்ணலாம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரசங்கம் பண்ணலாம், யாரெல்லாம் வராங்களோ நீங்க கூட்டம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, எப்படி வேணா கொடுக்கலாம். இதையெல்லாம் வந்து அதுல சொல்றாங்க. ஆக்சுவலா பாருங்க, இவ்வளவு சொல்லியிருக்காங்க அதுல. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு விஷயங்களை வந்து அதுல மீன் பண்ணி சொல்றாங்க. பாருங்க, போன் டேப் பண்ணக்கூடாது உங்க நாலேஜ் இல்லாமன்னு சொல்றாங்க. போனை ஒட்டு கேட்கறது தப்புன்னு சொல்றாங்க. பந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ ரைட் டு எஜுகேஷன், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லாம் கொண்டுட்டாங்க. சரியா, இதெல்லாம் அதில் மீன் பண்ணி சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 19ல வந்து ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ரெண்டாவது ஆர்டிக்கல்ல ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, கூடுறது, ஒரு இடத்துல வந்து கூடலாம்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. அமைதியான வழியில கூடணும், கையில ஆயுதம் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக என்ன வேணா பண்ண, எங்க வேணா கூடலாமா, நோ, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லி சொல்றாங்க. சில விஷயங்கள்ல கட்டுப்பாடு இருக்குது. என்ன கட்டுப்பாடு இருக்குது, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது. சரியா, 100 பேர் சேர்ந்து எங்கிருந்து சைனாவுக்கு ரிப்போர்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. நாட்டுக்கு எதிராக துரோகம் பண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கு வந்து அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது. இது ஜென்ரலா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ். இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பாருங்க, அசோசியேஷனோ யூனியனோ சொசைட்டியோ கிளப்போ ஃபெடரேஷனோ ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா, சங்கங்கள் வச்சுக்கலாம். சங்கங்கள் வச்சா என்ன, உங்களுக்கு பர்கெனிங் பவர் இருக்கும். பாருங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷனுக்காக வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. எல்லா ஊர்லயும் போய் யார்கிட்ட பேசுறாருன்னா, ரோட்ல போறவன் வர சும்மா சுத்துறவன் அவங்ககிட்ட நின்று 5 நிமிஷம் தான் பேசுறாரு. ஆனா யார்கிட்ட அதிகமா பேசுறாரு, சங்கங்கள் வச்சிருக்காங்கல்ல, கூட்டுறவு சங்க தொழிலாளர்கள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பேங்க், கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆளுங்க, இந்த மாதிரி சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த அமைப்புகள் இருக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அவங்க கிட்ட உட்காந்து பேசி, உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும், இப்போ அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம்னா உங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க கோரிக்கைகள்லாம் வாங்கி பேசி இப்படி பில்ட் பண்ணி எடுத்துட்டு வராது. ஓகேங்களா, யார் அதிகமாக மக்கள் மனசை கவர்றாங்களோ அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும், மெஜாரிட்டியா வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து சொல்றாங்க சங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இதுக்கும் என்ன கவர்மெண்ட்ல இருக்குது அப்படின்னாக்க, கவர்மெண்ட்டுக்கு எதுவும் தொந்தரவு வராம பாத்துக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, லேபர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க இல்லையா, ஃபேக்டரிஸ்ல வந்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஓனர்ஸ் வந்து லாக் அவுட் பண்றாங்க. ஓனர்ஸ் பண்றதுக்கு பேர் வந்து லாக் அவுட். ஓனர்ஸ், அந்த ஃபேக்டரி ஓனர் வந்து லாக் அவுட்னா அவர் பூட்டிடுவார். ப்ராப்ளம் அதிகமா இருக்கு, என்னால் மேனேஜ் பண்ண முடியல, பூட்டிடுவாரு. அதுவும் பூட்டக்கூடாதான் இந்த ஆர்டிகல் பிரகாரம். பசங்க ஸ்ட்ரைக்கும் பண்ணக்கூடாது. ஓகேவா, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது கூடுறதுன்ற மீனிங்ல அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்தியா ஃபுல்லா எங்க வேணா போலாமா வரலாமா, மூவ்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா, இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்தியா ஃபுல்லா போலாம் வரலாம்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, பொதுமக்களுக்கு குந்தம் விளைவிக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாது. பாருங்க, ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க வேணா போலாம் வரலாமா, நோயை பரப்பி விட்டுருவாங்களா இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அதில் சொல்றாங்க. ஆக்சுவலா இன்னொன்னு சொல்றாங்க, அந்தமான் நிக்கோபார்ல ஒரு குரூப் இருக்கு. அந்தமான் நிக்கோபார்ல ட்ரைபல் பீப்புள், ஆதிவாசிகள், ஆதிவாசிகளே மிக மிக பழமையான ஆதிவாசிகள், வெளி உலக வாசனையே கிடையாது அவங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட், அந்த குரூப் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஜாரவாஸ் அப்படின்னு பேர் அவங்களுக்கு, ஜாரவாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அவங்க ஒரு யூனிக் டெக்னிக் ஒன்று ஃபாலோ பண்றாங்க. நம்ம வந்து சும்மா பிக்னிக் போகும்போது போறாங்க இல்லைங்களா, யாராவது வந்தாங்கன்னா லாங்ல இருந்து அம்பு எழுதி கொண்டுடுவாங்களாம். 400-500 மீட்டர் தூரம் இருந்தா கூட கரெக்டா எய்ம் பண்ணுவாங்களாம், அவ்வளவு பவரா. அவங்க கடலுக்கடையில மீனை வந்து இவங்க போடுற அம்பு வந்து குத்தி எடுத்துட்டு வருமா, அவ்வளவு பவர்ஃபுல்லா. ஒரு 400 பேர் மட்டும் இருக்காங்களா. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஆளை கொண்டுடுவாங்களாம். நான் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுக்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்றேன், ரிசர்ச் பண்ணேன்னு போயிருக்கிறாங்க, எல்லாம் அவுட். சரிங்களா, அந்த பீப்புள் இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அவங்க ஃபாரினர்ஸை வந்து கொள்றாங்க, அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்தியாவுக்குள்ள வந்து ஃபுல்லா எங்க வேணா போலாம் வரலாம்னு ஆர்டிகல் 19ல சொல்றோம். சரியா, இப்போ வெளிநாட்டுக்கு போலாமா, வெளிநாட்டுக்கு போறது, ஃபாரின் ட்ரிப் போறோம் இல்லையா, வெளிநாட்டு போய் சுத்துறோம் இல்லையா, அது நம்மளுக்கு அடிப்படை உரிமையா அப்படின்னு கேட்டா, ஆர்டிகல் 21ல போலான்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அம்மா கேஸ் போட்டிருக்குது, வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஏன் பர்மிட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு.
அதை கேட்டு ஃபைட் பண்ணி போகலான்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 21 வந்து யூ கேன் ட்ராவல் ஃபாரின். ஓகேங்களா, அதை கொடுத்துருக்குறாங்க. வெளிநாட்டுக்கு போகிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ்னு ஒன்று இருக்குது. எங்கே தங்குறோம்னு சொன்னோம் இல்லையா, வசிப்பிடம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அந்த அந்த ஸ்டேட்லேயே இருந்தால் மட்டும்தான் சில பெனிஃபிட்ஸ் தரோன்னு சொல்கிறாங்க. இப்போ பீகாரில் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா பீகாரில் நீங்கள் அங்கே ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்க எழுத அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டிகல் 370 வச்சுருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து யூனியன் டெரிட்டரியை மாற்றினதுனால இந்தியா கூட மிங்கிள் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னால் அங்கேயே நம்ம என்ன பண்ணோம், இந்தியர்கள் வந்து நாட் அலௌடு தேர், இந்தியர்கள் உள்ளே போக முடியாது, காஷ்மீரிஸ் வெளியே வர முடியாது முன்னும். இப்போ வந்து மாற்றிட்டதுனால எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு ஆக்சுவலாக.